வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல குறிப்பாக இன்றைக்கு தமிழ் அரசியல்ல அரசியல் மீண்டும் ஒரு அரசியல் சந்திப்புகள், பேச்சுவார்த்தை போன்ற விஷயங்கள், இலங்கை தமிழருடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் பற்றி ஒரு மும்மரமான ஒரு காய் நகர்த்தல் நடக்குது என்று சொல்லலாம். சுவிஸ் அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு முன்னிலை பாத்திரம் எடுத்து வகித்திருந்தது. அதுல அவர்கள் மூன்று தரப்பும், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி மற்றும் டிடிஎன்ஏ போன்றவற்றை ஒரு பொது உடன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதுல சுவிஸ் அரசு ஈடுபட்டதாகவும் அது சம்பந்தமான சந்திப்பு 19ஆம் தேதி நடக்க இருந்ததாகவும் அதை கஜேந்திரகுமார் அணி குழப்பிவிட்டதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஆனா அப்படி தாங்கள் குழப்பவில்லை, தமிழரசு கட்சி தான் குழப்பி இருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று ஒரு நேர்காணல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. அதே சமயம் தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு அணியாக திரண்டு ஈழத்தமிழர் உரிமைக்கான பெருமன்றம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு மார்ச் 15ஆம் தேதி பாரிஸில் நடக்க இருக்கின்றது. சோ இதுகள் தொடர்பில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய வேர்கள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட உறுப்பினர் முல்லைமதி அவர்கள், ஆய்வாளர் முல்லைமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் திரை வாசகர்களே அல்லது தேசம் திரை பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முல்லைமதி, இதுல என்னென்றால் இந்த தமிழ் அரசியல்ல பிரச்சனை என்னென்னா, எத்தனையோ கட்சிகள் இருந்தால் கூட, பல்வேறு கட்சிகள் இருந்தால் கூட இந்த கட்சிகளுக்கு இடையில ஒரு கொள்கை இருக்கிறதாகவோ கொள்கை வேறுபாடுகள் இருக்கிறதாகவோ யாருக்கும் உண்மையா தெரியல. அதான் உண்மை. ஒன்று தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், டிடிஎன்ஏ ஆக இருக்கலாம். இவைக்குள்ள கொள்கை அல்லது நீங்கள் ஆதரிக்கக்கூடிய விடுதலை புலிகளாக இருக்கலாம். இவ்வளவு பேருக்கும் இடையில ஒரு கொள்கை வேறுபாடு இருக்கிறதாக எனக்கு தெரியல. என்றால் இந்த கொள்கை வேறுபாடு என்றால் இப்ப எந்த அடிப்படையில இவர்கள் மூன்று பிரிவுகளாக இருக்கிறார்கள்? என்ன அப்படி மூன்று கொள்கை இருக்கு? எல்லாருமே சமஷ்டி நோக்கிய ஒரு தீர்வைத்தான் இப்ப கேட்கிறீங்க. இப்ப ஒரு தரம் தமிழீழம் கேட்கிறேன்னு சொல்லல தமிழ்நெட் ஜெயச்சந்திரனை தவிர வேறு ஒரு தரம் இப்ப சுய நிர்ணய உரிமையோட கூடிய ஒரு அரசை உருவாக்குறத நோக்கமா வச்சிருக்கேன். தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் மட்டுமல்ல, நாடு கடந்த அரசாங்கமும் இலங்கை அரசு தீண்டத்தாவது நாங்கள் அடைந்தால் தமிழீழம், இல்லை என்று சொன்னால் என்னென்று சொல்றது மரணதேவன் என்ற மாதிரி தான் அவர்கள் நிற்கிறார்கள். அப்ப நாடு கடந்த அரசாங்கம் என்னுடைய கேள்வி என்னன்னா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்றார். அதாவது அதுல சொல்லப்பட்ட விஷயம் ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வு என்று சொல்றார். தமிழரசு கட்சி சொல்லுது அது ஐக்கிய ராஜ்யம் இல்ல, ஒருமித்த நாடு, அதுக்குள்ள ஒரு சமஷ்டியை கூறுறோம். டிடிஎன்ஏக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆரம்ப புள்ளியா வச்சு அவன் போகலாம் என்ற நிலைப்பாடுல நிக்கிறான். பொதுவா அதுதான் இன்றைக்கு இந்த நிலைப்பாடு. இதுக்குள்ள வேறுபாடு ஒன்றும் கிடையாது. வெறுமனே ஒரு தனி நபர் ரீதியான ஒரு போட்டி ஒன்றுதான் இருக்கு. இப்ப நீங்கள் விடுதலை புலிகள் சார்ந்தவர்களும் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறார்களா? இப்ப உள்ள ரெண்டு முயற்சி எடுக்கப்படுகிறது. பிளான் ஏ, பிளான் பி என்று அதை புரிஞ்சு கொள்ள வேணும். ஏனென்றால் ஏதோ ஒரு தரப்பு தமிழர்களுக்கான பேராளர்களாக நிறுத்தப்பட வேண்டும். இதில் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கு பெரும் அழுத்தம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்பவர்கள் எல்லாம் ஊடகங்கள்ல வெளிப்படையாகவே கேட்கிறோம். மற்றது ஏவிபியோடும் பேசுறோம். பின்னாலே இல்ல போராளிகளுக்கு தொடர்பு எடுத்து நீங்கள் வழியில இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு முன்வர வேண்டும், இப்படி அவங்க இருக்காதீங்கன்னு சொல்லி நிர்பந்திச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில அவர்கள் இந்த அரசியலுக்கு வர வேண்டி இருக்கு. அதனால எல்லா போராளிகளும் 55 வயசுக்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். அநேகமாக இன்றைக்கு இந்த அரசியல்ல ஈடுபடக்கூடிய போராளிகள் நாளைக்கு இந்த கட்சிகள் அவர்களை உருவக்கேலி செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஜெயபாலன், இதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். என்றால் தங்களுடைய உருவக்கேலி ஏற்கனவே துவங்கிட்டு, நான் நினைக்கிறேன் சேரமான் லண்டன்ல இருக்கக்கூடிய சேரமான் தனது தொலைக்காட்சியிலேயே இந்த உருவக்கேலிகளை வேலை லாபகமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்ன கவலைப்படுறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு 15-16 வருஷமா போச்சு இந்த போர் முடிஞ்சு. தங்களுடைய இளமை நாள் முழுவதையும் இந்த இன விடுதலைக்காக ஆயுதங்களோடும் பசிபட்னிகளோடும் நின்ற இந்த போராளிகள் இந்த போருக்கு பிறகு மனக்கவலை, கஷ்டம், துன்பம் எல்லாத்தாலும் அவர்கள் அந்த ஒரு இராணுவ மிடுக்கு அந்த பயிற்சி பெற்ற உடல் வாகுகள் எல்லாத்திலும் இருந்து விலகி வயது மூப்புகள் காரணமாகவும் அவர்கள் உருவக்கேலி செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை நோக்கி வந்துட்டார்கள். அப்ப இருந்தாலும் இந்த மக்களுக்காக தாங்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யறதற்கு பின்னிக்காமல் அவர்கள் வரும் பொழுது
இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை எங்களுடைய சமூகத்தில் இருந்து செய்வார்களாக இருந்தால் எங்கள் சமூகத்துக்குள் களை எடுக்க வேண்டிய நிலைகள் கூட உருவாகும். அது எல்லை கடந்து நடத்த வேண்டிய தேவையும் பெருமை என்றால் தமிழ் இனமாக தங்களை முன்னிறுத்துறதுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இதுதான். தெளிவாகவே சொல்லிக் கொள்றேன். ஏவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அரசியல் உருவாக்கப்பட போகிறது என்பதற்கு முன் உருவாக்கப்படுவதற்கான தொடக்க காலங்களிலே எங்களோட கதைக்க துவங்கினார். அப்பொழுது அவர்கள் சொன்னது தென்னிலங்கைக்கான ஒரு துறந்த அரசியலை நாங்கள் கொண்டு வா, வடகிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான நியாயமான ஒரு அரசியலை உங்களால முடிஞ்சா கொண்டு வா. நீங்கள் போராளிகள் வாங்கோ, பொதுமக்களை கூட்டி கொண்டு வாங்கோ, 2 பேரும் கலந்து வாங்கோ, என்ன செய்கிறீர்களோ எது செய்கிறீர்களோ நீங்கள் ஒரு அரசியலை கொண்டு வாங்கோ, இலங்கை அரசோடு பேசுவதற்கான ஒரு சரியான தரப்பை கொண்டு வாங்க. இன்றைக்கு அந்த சரியான தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்ற ஒன்றை உருவாக்கி விட்டோம். பெரும் போராட்டத்தில் ஜெயபாலன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டார். 90ஆம் ஆண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது சிவராம் 90ஆம் ஆண்டுலயே திரும்ப சொல்லிக் கொண்டு நினைக்கிறேன். அது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய தவறு என்னன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் பாரம்பரியத்தோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் அடியொட்டி தான் விடுதலை புலிகள் உருவானவர்கள். பிறகு அதே தமிழரசு கட்சியின் தலைவர்களைத்தான் நீங்கள் எல்லாம் படுகொலை செய்தாச்சு. என்னால் அவர்கள் தவறான வழிக்கு போயிட்டார்கள் என்று. ஆனா அதுக்கு பிறகும் விடுதலை புலிகள் தமிழரசு கட்சியை நம்பி திருப்பி ஒரு அரசியலை செய்யறது அது படுமுட்டாள்தனம். இங்கதான் ஜெயபாலன் ஒரு மிகப்பெரிய துரதிஷ்டம் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள் ஆயுதங்களோடு நின்று போராடி ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி அதை இயக்கி கொண்டிருந்த ஒரு தரப்பு. ஆனால் இப்படி பாருங்க, பிரேமதாசாவுடனான பேச்சுவார்த்தை காலத்துல விடுதலை புலிகளுக்கு தவிர்க்க முடியாமல் 6வது அரசியல் திருத்த சட்டத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய வேண்டிய தேவை வந்த பொழுதுதான் தலைவர் மாத்தியாவை தலைவராக இருந்து யோகி அவர்களை பொதுச் செயலாளராக போட்டு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்றொன்றே அவர்கள் 6வது திருத்த சட்டத்துக்குள்ள 15 பேச்சுவார்த்தை போடுவார்கள். இதே சுத்தியோடு மாத்தியா அப்பொழுதற்கு நேரடியாக சொன்னார், தானும் தலைவரும் அந்த பேச்சுவார்த்தையோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தான் தாங்கள் இருந்ததாகவும், இந்த போரை தொடர்வதற்கு தாங்கள் விரும்பவில்லை என்றும், இந்தியாவுடன் தொடர்ந்து சண்டை பிடிக்கிறது எங்களுக்கு நாங்கள் மனநோயாளிகள் அப்பாண்டெல்லாம் ஒரு பிரெண்ட்லி அவர்களோட கதை கேட்கல அப்பவே சொன்னவர். அப்ப ஏன் இந்த 6வது திருத்த சட்டத்துக்குள்ள போய் இறங்கினீர்கள் என்று நான் கேட்ட போது நான் திரையால வந்திருந்த மாத்தியாண்மையில இருந்து காய்ச்சல் நடப்பேன். விடுதலை புலிகள் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண்றதுக்கான இதே சுத்தியோட தான் அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த ஒரு நல்ல தீர்வை, ஒரு நிரந்தரமான தீர்வை அவர்கள் வழங்குவதற்கு தயாராக. குறிப்பா சொல்ல போனால் ஜெயபாலன், இது எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தாயகம், தென்னிலங்கை 7 மாகாணங்களும் சிங்களவர்களுடையது. நீங்கள் தமிழர்கள் எப்படி தெற்கில் இருக்கிறார்களோ அதே மாதிரி நீங்களும் வடகிழக்குல வந்து குடியேறலாம், காணிய வாங்கலாம், அல்லது அபிவிருத்தியை ஏதாவது செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பிராந்தியம் இந்த மக்களுக்கானதுன்றதை ஏற்றுக்கொள்றதுல சிங்கள மக்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அதை ஏற்றுக்கொண்டு நான் வாரம் என்று வந்த பொழுதுதான் பிரேமதாசாவோட புலிகள் பேச போறாரு. ஆனால் பிரேமதாசாவையே திசை திருப்பி எங்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்தினது அவர்கள் நீங்க பார்க்க. இதெல்லாம் வெளியில கதைச்சா ஆதாரம் எவிடன்ஸ் கேட்டா எவிடன்ஸ் எங்க இருந்து கொண்டு வரது? அன்றைக்கு கூட உங்களோட காய்ச்ச பிரான்ஸ்ல இருந்து வந்து காய்ச்ச நித்யானந்தன் சொல்றார், இந்தியா ஒருபோதும் இலங்கையை பிரித்து தனிநாடு உருவாக்குவதற்கு விரும்பியது. இந்திரா காந்தி இலங்கையை பிரித்து தனிநாடு உருவாக்குவதற்கு 100% சம்மதித்திருந்தார். ஆனால் அது வங்காளதேசத்தை பிரித்தது போல அல்ல. நீங்கள் தமிழீழத்தை பிரிச்சு கொடுப்பீங்களா? இந்தியா உடைஞ்சு போடும் என்ற பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட தமிழ் புத்திஜீவிகள் அதுல சம்பந்தப்பட்டிருந்தார்களப்பா. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் புத்திஜீவிகள் வளரையும் இணைஞ்சு வங்காளதேசத்தை பிரிச்ச மாதிரி இதே ஒரு விஷயமா நினைச்சு கொண்டு போய் இலங்கையை பிரிச்சு போட்டு உங்களை நாங்கள் துண்டு துண்டா போயிடலான்னு சொன்ன பிறகுதான் இந்திரா காந்தி அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை செய்ய வேண்டாம், நாங்கள் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஒரு தற்காப்பில வச்சுக் கொள்வோம், தூத்துக்குடியில தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வலுவான படைத்தளத்தை கட்டுங்கன்னு சொல்லித்தான் 150 கிலோக்காரரை கேளுங்க. 150 நான் வேண்டாம் 2 பேர்த்த பேரை தாரன், 2 பேரும் ஒரு ஆள் கனடால இருக்கிறார், ஒரு ஆள் இன்றைக்கும் இலங்கையில இருக்கிறார், சிங்கப்பூர்ல இருக்கிறார் நினைக்கிறேன். நம்பரை எடுத்து தாரன், நீங்க அவரோட கதைங்கோ. அந்த 2 பேரும் தான் எங்களுக்கு இந்த வாக்குமூலத்தை தந்தவர்கள். இவங்க எங்களுக்கு சொல்லித்தான் தெரியும், ஏன்னா இவங்க தாயகத்துக்கு வராங்க படங்கள். அப்ப ஊருக்கு வந்த அப்புறம் நாங்க அவங்கள கூப்பிட்டு எங்க போறீங்க ஒரு சுருகிய விசாரணை நடத்த போய்க்குள்ள அந்த விசாரணை அறிக்கை அப்புறம் எனக்கு வரைக்குள்ள நான் திருப்பி மேலதிகமா பார்க்க தெரியுது 150 பேரை கொண்டு அங்க பயிற்சி கொடுத்து டெலோகாரரை வச்சிருந்தது இந்தியா. எந்த நேரமும் இலங்கைக்குள்ள தேவைப்பட்ட இறங்கி தமிழர்களுக்காக ஒரு படையை கொண்டு போகணும்ன்றதுக்காக இந்திய பராகுரூப்புக்கு வழங்கப்படுற பயிற்சிகளை கொடுத்து வச்சிருந்தவங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு எதிரான தரப்போ அல்லது இந்த ஏதோ ஒரு குழு வேறு விதமாக புரபகண்டா பண்ணித்தான் இந்திய படைகளோடு தெலோவோட இந்திய படைகள் தரப்போகிறார்கள் என்ற கதையை கொண்டு தான் இந்த தெலோ புலிகள் யுத்தத்தையே உருவாக்கினவங்க. இதுக்கு பின்னாலே ஒரு நீண்ட பெரிய சதிகள் இருக்கு. அப்ப
இந்த உண்மையில எல்லாம் இவர்களுக்கு தெரியாது. இது ஒரு புலனாய்வு பக்கத்தாலே அறியப்பட்ட தகவல்கள். இதெல்லாம் சுத்தமான உண்மை. அப்ப இந்தியா ஒரு நோக்கத்துக்காக கொண்டு செய்ய வலிக்கிற இவங்களை வேறு ஒன்றாக கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணித்தான் பெரிய பெரிய பிரச்சனை வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சந்திரிகா கண்டிப்பாக ஆனரோட கொண்டு ஜேசி குருவை கொண்டு செருகி இது வண்டிக்கான யாழ்ப்பாணத்துக்கான தரவழி பாதையை திறந்தே போடுவா. இந்தியா அதுக்கு மறைமுக ஆதரவு செய்யல என்றால் அது நடந்தே இருக்கும். விடுதலை புலிகளின் தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், உழைப்புகள் எல்லாம் சரி. ஆனால் இந்தியா பேசாமலே தலைநகர கொள்கை என்று போட்டு யாழ்ப்பாணத்தை பிடிக்க இருந்த மாதிரி இருந்திருக்குமா இருந்தால் அது தடுத்திருக்க இயலாது. ஆனா இந்தியாவை எங்கு எங்களுக்கு எதிராக வருது என்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏசி குருவை திருப்பி அடிச்சு கலைக்கிறதுக்கு புலிகளுக்கு ஆதரவு செய்யுது இந்தியா. புலிகள் ஆதரவை அடிச்சு கலைச்சு பராதிக்க போயக்குள்ள இந்தியாவுக்கு பிரச்சனை வந்து. இப்ப இலங்கை ஒரு நாடு கேபாலன். இலங்கை சீனாவை கேட்கலாம், அமெரிக்காவை கேட்கலாம், யாரையும் கேட்கலாம். இந்தியா வரமாட்டோம்னு சொன்னா அடுத்தவன் வருவா. அவருக்கு தேவையும் இருக்கு. பாகிஸ்தான் தரும், வேறு நாட்டு படைகள் வரும். இலங்கை படைகளுடைய அடிப்படையில் அதுங்களால இந்திய படை வந்தாலும் பாகிஸ்தான் படை வந்தாலும் எந்த படம் வந்தாலும் நாங்க வாங்கி கட்ட வேண்டி வரும். அப்பதான் இந்தியா சொல்றது உடனடியாக நிப்பாட்டுங்கன்னு சொன்ன போதுதான் இயக்கம் அதை வெளியில இயக்கம் சொல்ல இல்லை. உடனடியாக பேக்கப் பண்ணி கொண்டு திரும்பி வருது. அப்போ பால்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட போராளியத்தாக நான் பிடிக்கிறேன் பராளி என்று சொன்ன போது முடியாது. ஏன்னா ஏற்கனவே பல இடங்கள்ல சரணடைஞ்ச இலங்கை ராணுவத்தினரை புலிகள் துறையில வச்சிருந்தவர்கள் சிலரை அழித்து கொண்டு விட்டார்கள். யாழ்ப்பாணத்தின் வாசலுக்கு போராடுறாங்க. புளியம்பக்கம் எல்லாம் கடந்து போறோம். புலிகள் இந்த படையத்தை போய்கொண்டிருக்கும். அப்ப இந்தியா சொல்லுங்க உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஸ்டாப் பண்ணாட்டி வேற நாட்டு படைகள் வரப்போகுது. வேறு நாட்டு படை உங்க வேற நான் விட மாட்டேன். ஒன்றும் செய்யலாத நாங்கள் வர வேண்டி வந்துடும். இதுலதான் வாஜ்பாய் அரசினுடைய நிலைப்பாடே உண்மையா மாறணும் என்று சொல்லி எங்களோட தொடர்பில் இருந்த இந்திய ராஜதந்திர தரப்புகள் சொன்னாங்க. என்னென்றால் எப்பா உங்களுக்கு நாங்கள் ஏசி குருவை நிப்பாட்டி போட்டு பேச்சுவார்த்தை ஒன்று பிரச்சனையை தீர்வான்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க சொன்னா நீங்கள் ஆணவம் அடித்து பராதிக்கும் புரியும். அப்ப உங்களை நம்பி எங்களால் ஒன்றும் செய்யலான்னு இந்திரா காந்தியாக அந்த நிலைப்பாட்டை பிஜேபியும் எடுத்து விட்டு இந்த முடிவு பிஜேபி காலத்திலே வாஜ்பாய் காலத்தில் எடுக்கப்பட்டது. மோடி வந்துதான் அறிவிக்கிறார். பப்ளிக்ல சொல்றார் பௌத்த மதமும் இந்து மதத்தின் ஒரு கூறுதான். அதன் மூலம் அதற்கு விஷ்ணு அவதாரம் என்று சொல்லி அன்றைக்கு எனக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அப்ப இந்தியா பௌத்தம் இந்து மதத்தின் ஒரு கூறுதான் என்று சொல்லி விட்டு என்று சொல்லி சொன்னார். இலங்கை பௌத்த நாடாக மாறி போறதுக்கான அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு இருக்கிற ஈழத்தமிழர் இளைஞர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கிற ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு பாருங்க பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்கள் 2 லட்சத்தி சொச்ச பேர். இதே சுமந்திரன் தரப்பை குழப்பாமல் இருந்திருந்தால் அது ஒரு 5-6 லட்சம் மக்கள் வாக்களிக்க இருந்தது. அப்ப இந்த 5-6 லட்சம் மக்கள் தான் தமிழ் தேசிய உணர்வோடு தங்களுக்கு ஒரு நாடு, தாங்கள் ஒரு இனம், தங்களுக்கு ஒரு நாடு என்ற பேரை சிந்திக்கிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது என்ற பாதக சாதகங்கள் தெரியாது. ஏன் பிடிக்க போராடினாலும் என்று தெரியாது. அது ஆக்கள் கூட இன்றைக்கு இருக்கிறார். புலம்பெயர்ந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் அந்த ஈழ சிந்தனையில இருந்து வெளியேறி போய்விட்டார்கள். இன்றைய நிலையில எங்களுக்கான அரசியலை பாதுகாக்கிறதை பற்றி எந்த கவலையும் இல்லாம இந்த தமிழரசு கட்சி குத்தியர்கள் நடத்துற இந்த அதர்ம அரசியலை என்ன செய்யறது எனக்கு விளங்க. இதுதான் விடுதலை புலிகளுடைய நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய தோல்வி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா தங்களுடைய முழுமையான முதலீட்டையும் ராணுவ ரீதியாக செலுத்தின விடுதலை புலிகளுக்கு ஒரு அரசியல் கட்சி கிடையாது. தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போறதுக்கு ஒரு அரசியல் வாகனம் கிடையாது. அதால நீங்க தமிழரசு கட்சியிலேயே தங்கி இருக்க வேண்டி வந்துட்டுது. தமிழரசு கட்சி அப்ப நீங்கள் அவர்களை ஒரு ஏவலாளிகள் மாதிரி நடத்த அவர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா நீங்கள் எப்ப அழிவியல் அண்ணன் எப்ப சாவான், தம்பி எப்ப சாவான், தான் எப்ப முடிசூடலாம் என்றுதான். அதாவது இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்த பேசியாக அதை நீங்கள் விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அது கூட விளக்கம் சொல்றேன். சத்தியான விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அது தெரியும். அதாவது இந்த ஆயுத போராட்டம் மேலிருந்து இந்த தீம்பு பேச்சுவார்த்தையிலேயே தமிழரசு கட்சி முடிவெடுத்துட்டு ஆயுத போராட்ட இயக்கங்களை கருவறுக்க வேண்டும். ஏனென்றால் தீம்பு பேச்சுவார்த்தைக்கு போய்க்கு அமரலிங்கம் தான் லீட் பண்ணி போறேன். ஆனால் ஸ்ரீசபாரத்தினம் அமரலிங்கத்தை மற்றவர்கள் சொல்லி விடுறார்கள். ஒரு அத்தனை கதைக்கணும், எல்லாரும் கதைக்கிறாங்க. அப்ப தலைவர் பிரபாரன், பத்மநாபா எல்லாரும் சேர்ந்து சொல்லி விடுறார்கள். ஸ்ரீ நீங்களே கதையும் கொண்டு சொல்லி விட்ட உடனே ஸ்ரீயர் தான் கதைக்கிறார். ஸ்ரீயதான் இவர்கள்லாம் எங்களை விட மற்றவர்களை விட அமரலிங்கத்தோட கூட ஒட்டாயம் இருந்தவர்கள் அந்த நேரத்துல. அதனால இவர்கள் சொல்லி விடுறாங்க, சரி நீங்க உன்னோட நீங்க காய்ச்சி கொள்ளுன்னு சொன்ன உடனே சிறியர் சொல்றார், அண்ணன் மன்னிச்சு கொள்ளுங்கோ, இப்ப நீங்கள் மட்டும் தமிழர்களுடைய பேராளர்கள் இல்லை, நாங்கள் ஆயுதம் தூக்கி வச்சு கொண்டு வர 5 இயக்கங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்களை சும்மா கூட்டி கொண்டு நிறுத்தி போட்டு நீங்க மட்டும் காய்ச்சி போட்டு போயிடாது. நீங்க சொல்ற இடத்துல நாங்க கையெழுத்து வைக்க நாங்க வேற இல்லை. எங்களுடைய மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை பற்றி பேசுறதா இருந்தா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடரலாம். இல்ல நாங்கள் இப்பவே வழிகிறோம் சொல்லி சொன்னதே சிறியன் தான். அப்ப இவங்களை என்ன பார்த்தாங்கன்னா, இந்த ஆயுத போராளிகள் ஒன்றுபடுவாங்களாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, தமிழர்களுக்காக ஒன்றை கொண்டு வந்துருவாங்க என்று சொன்ன உடனே
இவங்கள் செய்த இந்த தமிழரசு கட்சியிலே அமர்தலிங்கமும் அமர்தலிங்கத்துக்கு பின்னால இருந்து இவங்க எல்லாரும் செய்த இந்த குதர்க்க அரசியல் தானையா இந்த அப்பாவி ஆயுத போராளிகளுக்கு இடையில ஏற்பட்ட இத்தனை அல்லோல கல்லோலங்களுக்கும் காரணம். இந்த நான் திருப்பி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் கற்று தெளிந்து உணர்ந்து சொல்றேன். மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான், சூழ்நிலைகளால் நிர்வகிக்கப்படுகிறான். ஒரு விபச்சாரியாவது சூழ்நிலையானதான், அவள் அதுக்குள்ளே அழிஞ்சு நாசமா போறதும் சூழ்நிலையானதான். அவளை யாராவது மீட்டால் அவள் பின்னர் வந்து அதிலிருந்து மீண்டும் வாழ்றதுக்கு வழி இருக்கு. சோ அதனுடைய இந்த தமிழரசு கட்சியினுடைய கதிரை வெறி, தங்களை மிஞ்சி யாரும் இந்த அரசியலில் இருக்கக்கூடாதுன்றது இன்றைக்கு வாரிசு அரசியலாக கொண்டு வந்து சம்பந்தன் இடத்தை நான் இப்ப ஜெயபாலன் சில ஆண்டுகளுக்கு முதல் சாணக்கியன் இந்த அரசியலுக்கு வந்த போது நான் சாணக்கியனுக்கு ஆதரவு தெரிவிச்சேன். எங்களுடைய மூத்த போராளிகள் என்று சொல்லக்கூடிய தம்பாவும் காந்தனும் வந்து தாங்கள்லாம் இதுக்கு பின்னால் நிக்கிறோம், சாணக்கியனை பற்றி விமர்சிக்க வேண்டாம் என்று சொன்னோடு இவங்களோட கதையை கேட்டு நான் சாணக்கியனை ஆதரவாக ஒன்று பதிவை விட்டோன்னு பல போராளிகளும் கொழும்புல இருந்து பொதுமக்களும் யாழ்ப்பாணத்தில இருந்து படித்தவர்களும் எல்லாரும் எனக்கு போனது என்ன தம்பி காட்சி ஒன்னிக்கிறீர்கள், சாணக்கியனையும் கொண்டு வந்துருக்காங்க, சம்பந்தன் இடத்துக்கு கொண்டு வராங்க தம்பி, இனத்தை இல்லாம பண்ண போறாங்க தம்பி என்று சொல்லி இந்த மனிதர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் நான் விழிச்சு கொண்டு இவங்களுடைய சண்டைக்கு போனது. இன்றைக்கு என்ன எதிர்க்கிறாங்க, பாராளுமன்ற குழு தலைவர் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சுமந்திரன் வந்து ஒரு தரகரன், நீங்க நம்புங்க நான் சொல்றது, சுமந்திரன் ஒரு தரகன். சுமந்திரன் ஒரு தமிழனும் அல்ல, அவன் சிங்களவனும் அல்ல, அவன் ஒரு தரகன், அவன் ஒரு சட்டத்துறை சார்ந்த சட்ட பயங்கரவாத தரகன். அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்படுற அசைன்மெண்ட் அவன் செய்கிறான். அவன் இந்த சாணக்கியரை கொண்டு தமிழரசு கட்சி தலைவனாக உட்கார வைக்கிறது மட்டும்தான் அவனுடைய பணி. தமிழரசு கட்சிக்கு தமிழர்கள் வாக்களிப்பார்களோ வாக்களிக்க மாட்டார்களோன்றது அவன் கவனம் கிடையாது. இதை நீங்கள் நம்புங்க, கட்டு தெளிஞ்சு சொல்றோம், பட்டு தெளிஞ்சு நாங்க சொல்றோம். இதே நேரம் கஜேந்திரகுமார் ஆக்களிடம் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு உண்மையான உணர்வு இருக்கையா. நான் தமிழ் மக்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறோம், எங்களோட மக்களுக்கு நாங்கள் சொல்ற செய்தி, எங்களோட தமிழ்நெற்றியா கொண்டு வர்றதையும் நீங்கள் புறக்கணிக்க தேவையில்லை, விடுதலை புலிகளும் மக்களும் சேர்ந்து கொண்டு வர்ற ரெண்டு அரசியலையும் நீங்கள் புறக்கணிக்க தேவையில்லை, இந்த கஜேந்திரகுமார் தரப்பையும் புறக்கணிக்க தேவையில்லை, சுமந்திரன் சாணக்கியன் இவர்களுக்கு பின்னால் இருக்கிற இந்த தமிழரசு கட்சியை மட்டும் முதல் கட்டமாக நீங்கள் முற்று முழுதாக புறக்கணிச்சு அரசியலில் இருந்து அவர்களை அகற்றினால் அன்றி உங்களுக்கு இவ்வளவு தெளிவு இருந்தால் இவர் இவ்வளவு மோசமானவர்கள் என்றால் ஏன் அவருக்கு சுமந்திரனுக்கு எதிரான ஆட்கள் எல்லாரும் ஒரு அணிக்கு வந்து ஒரு அரசியலை வைக்கலாம் தானே, ஏன் அது இயலாமல் இருக்கு? எல்லாருமே சுமந்திரனை அடிச்சு கொள்றீங்க, சட்ட பயங்கரவாதம் இல்ல. இதுல என்ன இப்ப என்னென்றால் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் கூட லண்டன்ல இருக்கிற திவாகர். ஆனால் இதை யார் சரியாக சொன்னாலும் அது என்ன பயங்கரவாதம், சுமந்திரன்கிட்ட கையில துவக்கி இல்ல, சுமந்திரன் அரையும் சுடையிலாது. இப்ப தமிழரசு கட்சியில ஸ்ரீதரன் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார், அந்த அரசியலும் கஜேந்திரகுமார் அரசியலும் வலு நெருக்கமாக இருக்குது. டிடிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் அவை எங்க கூப்பிட்டாலும் வருவினம், அவை ஒரு பிரச்சனை இல்லை, அவைக்கு ஒரு அரசியல் இருக்கிறதோ எனக்கு தெரியல, அவ எங்க விழுகிற பக்கம் குறிவாப்பினம். பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த திவாகரன் கோஷ்டி எல்லா கோஷ்டியும் சும்மா இந்த அணிக்கு வரும். இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு சுமந்திரனை இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலாம இருக்கிறீங்களோ, என்ன அரசியலை நீங்கள் வச்சுக்கிறீங்க? நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்லி ஒரு பாட்டுல கண்ணதாசன் எழுதியிருந்தார். இப்ப நான் சற்று முன்னர் சிரிச்சது அழுது கொண்டு சிரிக்கிறதா, மட்டும் நான் சிரிக்க இல்லை, இது நகைப்படமான விஷயம் இல்லை. ஏனென்றால் ஒரு 50,000 பிள்ளைகள் தங்களோட வாழ்வை ஏற்படுத்தி போராடி கல்லறையும் இல்லாம சிறையறையும் இல்லாம படுத்து கிடக்கிறார்கள் என்ற மண்ணில். மக்கள் குஞ்சுகள் குழந்தைகளாக பட்டாத துன்பம் எல்லாம் பட்டு இழக்கக்கூடாது எல்லாத்தையும் இழந்து போராடி அந்த போராட்டத்தை எப்படி நாசம் செய்யறாங்க இவங்க. சம்பந்தனும் அவனோட வந்து அப்படியே எப்படி நாசம் செய்யறாங்க. இதை தடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் தமிழர்களுடைய அறியாமையும். இதுக்கு எதிராக வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, போராளிகள் இருக்கிற மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் நினைக்கிறீங்களோ, அவைக்கு வாக்களிக்கிறது கூடத்தான் அவர்களால் எதையும் செய்ய முடியும். ஜெயபாலன் நான் சொல்ல வாரங்களுக்கோ, அதாவது இந்த சுமந்திரனை போய் சந்திச்சு, ஐயா நாங்கள் இவ்வளவு துன்பதுயரங்களை கடந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம், நீங்கள் இப்படி ஒரு அரசியல் செய்யலாமோன்னு கேட்டதுக்காக 5 பேரை பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டு விட்டாங்க. தன்னை படுகொலை செய்ய வந்தார்கள், துன்பப்பட்டாங்க போராளிகள். அதோட போராளிகள் மட்டும் துன்பப்பட இல்லை, மக்களும் பயந்து போனார். திருநாவுக்கரசுவோ அல்லது திவாகரன் போன்றவர்களையோ அவர்கள் ரோப்புலிகள் என்றும் சொல்றோம். நாங்கள் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, விமர்சனங்கள் பல்வேறு வகையில இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்றா, சுமந்திரனுக்கு எதிரான தரப்பு இவ்வளவு பலமாக இருந்து உங்களோட கையில ஊடகங்கள், அத்தனை ஊடகங்களும் உங்களோட கையில இருக்குது, ஐடிசியில இருந்து எல்லா ஊடகங்களையும் இவர்கள்லாம் வச்சிருக்கிறான். சுமந்திரனை கரிச்சு கொட்டியாச்சு. அப்படி இருந்தும் மக்களும் வடக்கு கிழக்குல இருக்கிற அறிவு சார்ந்த சமூகமும்
சுமந்திரனைத்தான் பலமாக நினைக்குது. ஏனென்றால் நீங்க அதுக்கு எதிராக வைக்கிற அரசியல் அது ஒரு பயங்கரவாதம் என்று அங்க உள்ள மக்கள் நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சொல்ல வந்ததை ஜெயபாலன் நீங்க சொல்றீர்கள். அதாவது ஸ்ரீதரனை தமிழ் போராளிகளில் ஒரு பகுதியினரும் மக்களில் ஒரு பகுதியினரும் இருக்கிறார்கள். எனக்கு நேற்று ஒரு போராளி, அந்த குரல் பதிவு உங்களுக்கு அனுப்பினதில்லை, அனுப்பியிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு போராளி சொன்னான், அண்ணன் இந்த சுமந்திரன் கூட போராளிகளை இணைச்சு கொண்டு அரசியல் செய்கிற கூட சம்மதிப்பான். ஏனென்றால் அவன் ஒரு நிகழ்ச்சியில் செயல்படுறவன். அவனுக்கு சாணக்கியனுக்கு பின்னால் நீங்க போய் நிப்பீங்கன்னா உங்களை கூட்டி கொண்டு விடுவான். ஆனால் ஸ்ரீதரன் இருக்கிறானே, ஸ்ரீதரன் தனக்கு சேவகம் செய்யத்தான் போராளிகளை பயன்படுத்துவாரே தவிர போராளிகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கோ போராளிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கோ ஸ்ரீதரன் திரும்பவே மாட்டார் என்று எனக்கு சொல்றான். ஆனால் நான் அதை ஆமோதிக்கிறேன். எப்படி ஆமோதிக்கிறேன் என்றால், கனடாவுக்கு ஸ்ரீதரன் வந்திருந்த போது கனடாவில் ஸ்ரீதரனை விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் தரப்பில் உத்தியோகபூர்வமா எனக்கு தெரிஞ்சு 2 தரப்பு போய் சந்திச்சது. நானும் இன்னொரு போராளியும் போய் சந்திக்கிறாங்க. இன்னொரு தரப்பு அரசியல் துறை என்று செயல்படுறவங்களும் போய் சந்திச்சவங்க. 2 பேருக்கும் 2 வடையையும் கொடுத்து தேத்தண்ணியையும் கொடுத்து போட்டு வாங்க அனுப்பி விட்டதுதான் ஸ்ரீதரன் அரசியல். அதே வேளையில இங்க மக்களை சந்திச்ச பொழுது இவ்வளவு ஒரு கட்டிக்காரன் ஸ்ரீதரன் பாருங்க. ஒரு கட்டத்துல ஸ்ரீதரன் சொன்னார், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மதியம்னு நாங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றார். எனக்கு புரியவே இல்லை. ஸ்ரீதரன் உண்மையில் எந்த சூழ்நிலையில் நின்று இந்த அரசியல்ல ஈடுபடுறாருன்னு உங்களுக்கு தெரியல. இந்த வசனம், அதாவது கவனமா கேளுக்கும், அந்த மக்களுக்கு முன்னால என்னுடைய பெயரை எடுத்து அந்த ஒளிப்பதிவு எடுத்து நான் உங்களுக்கு ஒளிப்பதிவு எடுத்து காட்டுறேன்னு எங்கள்ட்ட இருக்கு. அந்த இதுல ஸ்ரீதரனுக்கு வசனத்தை பயன்படுத்துது. அப்ப நாங்க ஜோதிச்சோம், இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து வெளியேறினால் தன்னை அந்நியப்படுத்தி அரசியல இருந்து முடிச்சு விடுவாங்க என்றதுக்காக பயப்பட்டு கொண்டிருக்கலாம் போனாங்க. அப்ப இந்த ஸ்ரீதரனுக்கு ஒரு களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்றதால கொஞ்சம் தொலைநோக்காக பார்த்து ஸ்ரீதரனுக்கு உன்னை தூக்கி அவன் இருக்கிற தூக்கி அறிஞ்சு போட்டு நீயே வந்துட்டு இந்த மக்களுக்கான அரசியலை ஆரம்பி என்று சொல்லி நான் இப்ப 4-5 கிழமைக்கு முதலே அறிவிச்சேன். நான் பப்ளிக்கா சொன்னேன், ஸ்ரீதரனோட சேர்ந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வாங்குவோம். இந்த என்னை பொறுத்தவரை நான் அதுல ஒரு 3-4 பேரை தான் சொல்லுவேன். சத்தியலிங்கம், சாணக்கியன், சுமந்திரன், மற்றது சாவச்சேரியை சேர்ந்த ஒரு சட்டவாளர் சுமந்திரன் அல்ல கையொண்டு, இப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான் ஆபத்தானவர்கள். அவர்கள் கொஞ்சம் பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக நிற்கிறார்கள். சுமந்திரன் நிகழ்ச்சி நிரல் அவைக்கு தெரியாது. சுமந்திரன் நிகழ்ச்சி நிரல் என்னன்றது இவைக்கு தெரியாது. சுமந்திரன் மறைமுக சிங்கள தேசியவாதத்துக்கு பால்வாக்குற அந்நிய சக்திகளுக்கும் சிங்கள தேசியத்துக்கும் முகவராக நின்று தமிழர்களின் அரசியலை சர்வநாதம் செய்து விடுகின்ற ஒரு சட்ட பயங்கரவாதி. அப்ப இவர்கள் தமிழர் நடுவமோ ஏதோ ஒன்றொன்றை ஆரம்பிச்சு வச்சிருந்தார்கள். நான் சொன்னேன், தம்பி, பேருக்கும் அரசியலுக்கும் பிட்டா பொருத்தமாக இருக்கக்கூடாது. தமிழர் நடுவம் என்று நீ சொன்னீங்கன்னா புடுங்குவோம் என்றதும் சொல்லி விட்டுருவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சரியான பேரை வச்சு கொண்டு சரியான அரசியல் செய்வோம் என்று போன பொழுது அங்க தலையாரியாக வந்தவருக்கு பேர் தயாபரன். இப்ப சங்கீதன் பேர்ல இருக்கலாம். சங்கீதன் திருச்சாவளஞ்சு ஒரு மாவீரன் பேர்ல தன்னை வச்சு கொண்டு கூட தயாபரன் பெர்சனாலிட்டி, அந்த பாடி லாங்குவேஜை பார்த்த போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சத்தியமா ஜெயபாலன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போராளி கிடைச்சிட்டான். இவனை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அரசியலை முன்னகர்த்தலாம்னு சொல்லி நான் நினைச்சு போட்டிருக்கேன் இல்லையா. அவன் அழுறான். அழுறவன் புலிகளுக்கு தலைவர் தாங்க முடியுமா ஐயா? விடுதலை புலியை எனக்கு தெரியும். அவன் விழிகளில் எப்போதும் நெருப்பு எரியும். எவாலன் இரவு 1 மணி 2 மணி 3 மணிக்கு போன் அடிச்சு கேட்காத கேள்வி எல்லாம் என்ன கேட்பாங்க. 4 மணிக்கு கிளம்பி நான் வேலைக்கு போவேன். அழுகிற மணல்லைக்கு என்ன கொண்டே விடுவாங்க. பிரம்டன்ல இருந்து ஒட்டோவாக்கு போராட்டம் போய்கொண்டிருக்குது. போராட்டத்தை நடத்துறவங்க யாரோ, நானும் அவங்களோட சேர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். போன் வருது, நீ மட்டும் சாக மாட்டாய், இதுல உன்னோட சேர்ந்து வர்றவர்களும் சேர்ந்து சாக வேண்டி வரும். ரக்கால வந்து அப்படியே சாட்சி போட்டு போடுவோம் என்று சொல்றான். அப்ப என்னுடைய உளவியலை எப்படி அவன் ரீட் பண்ணி வச்சிருந்திருக்கான். தந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கும் என்றால் இல்லை மதி ஓடிடுவான் என்று அவனுக்கு தெரியுது. அவன் செய்வானோ செய்ய மாட்டானோ அந்த இடத்துல கேள்வி வைக்கிறாது. நான் உடனடியாக அந்த போராட்ட காலத்தை விட்டு வெளியேறிட்டேன். ஒட்டுவாக்கு நான் போகவில்லை. ஒட்டுவாக்கு கிட்ட போய் நான் விட்டு வந்துட்டேன். சொன்னவன் செய்வானோ செய்ய மாட்டானோ எனக்கு தெரியாது. சொன்னவனும் விடுதலை புலிகள் சார்ந்த ஒரு ஆளாத்தானே இருக்கிறார். அந்த அடிப்படையில சொல்றாரு. உங்களுக்கு நம்பரை நாங்க பேஸ் பண்ணி கொண்டு போன போது பிரான்ஸ்ல இருந்து கோல் பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமா நிக்காதேங்கோ. இந்த தமிழர் அரசியலை நாசம் செய்வதற்கு தமிழர்களை கருவியதாக்குறாங்க. அதாவது விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சியையே பதிஞ்சு வச்சு அரசியலை மாத்தையாட்ட பொறுப்பு கொடுத்து போராடி கொண்டிருந்த தலைவர் பிரபாகரனும் புலிகள் இயக்கமும் மாத்தையாவை எப்படி துரோகியாக்கினார்கள். இந்தியாவோடு சேர்ந்து மாத்தையா எப்படி வந்தது, எப்படி அதை கட்டமைச்சார்கள். புலிகளுடைய அரசியல் இல்லை என்று சொல்றீர்கள். புலிகளுடைய அரசியல் இருந்தது. புலிகள் இலங்கையின் 6வது அரசியல் திருத்த சட்டத்துக்கு உள்ள வயலுண்டு அரசியல் செய்தவர்கள், சேலஞ்ச் பண்ணவர்கள். மாறம் அதுகளே மாறம், பிரச்சனை இல்லை என்று வந்தவர்கள். ஆனா கடைசியா என்ன நடந்தது? வேண்டாம், இந்த அரசியலே வேண்டாம், மாத்தியா அரசியல்வாதியாக வைத்தான். கொட்டு ஆளை கூட்டிக் கொண்டே ஹோட்டல்ல இருத்து சொல்லி நிறுத்தி விட்டார்கள். ஹோட்டல்ல இருக்கிறதுக்கு என்ன சும்மா கூட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. துரோகி என்று பட்டத்தை கொடுத்துதான் இருந்தோம்.
அப்ப இந்த போராட்டத்துக்காக புலிகள் கொடுத்த தியாகம், புலிகள் செய்த தியாகம், புலிகள் எதிராக வைக்கப்பட்ட வேலைகள் சாதாரணமானது இல்லை ஜெயபாலன். அதாவது பிரேமதாசாவோடு சேர்ந்து அமைதி படைகளை கழுத்தை பிடிச்சு தள்ளினார்கள் புலிகள். இவர்களை கருவறுக்க வேண்டும் என்று கோபம் கொண்டுதான் அவங்க மாத்திய அண்ணை அழிச்சாங்க, கிட்டண்ணை அழிச்சாங்க, யாழ்ப்பாணத்தை பிடிக்க விட்டாங்க. பிறகு தரவழி பாதையை போட்டு சிங்களம் வந்து வடகிழக்கை ஆக்கிரமிக்க போகுது. அது தங்களுக்கு ஆபத்து என்று வரும் பொழுது கூப்பிடுறாங்களே. நான் போனேன் இந்தியாவுக்கு 28ஆம் ஆண்டு. எனக்கு சொல்றாங்க ஏசி குருவை தடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறாங்க. நீங்களே நாங்கள் தேவையில்லை. ஏசி குருவை தடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும். நான் சொன்னேன், நான் ராணுவத்துறை சார்ந்தவர் இல்லை. நீ ஆயுதங்களை பற்றி சொல்லுன்னா எனக்கு தெரியாது. நீ என்னத்துக்கு கூப்பிட்டீங்க என்று சொல்லு, நான் அதை இயக்கத்துக்கு அறிவிக்கிறேன். அது சார்ந்தவர்கள் வந்து உங்களோட பேசுவார்கள். எனக்கு படத்துறையை பற்றி ஒன்றும் தெரியாது, அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. என்னுடைய வேலை பகுப்பாய்வு. நீ கொண்டு வந்து தாரத பகுப்பாஞ்சா அதுக்கு ஒரு கதையை சொல்லி போட்டு இருப்பேன். அதுக்கான அணிதான் என்னட்ட இருக்குது. அதுக்கானவர்கள் என்னோட இருக்கிறார்கள். என்ன ஏன் உங்கள்கிட்ட இருக்கிறார்கள் எனக்கே தெரியல. இப்ப நீங்கள் என்னத்துக்கு கூப்பிட்டீங்க புலிகளுக்கே தெரியாது. அப்படி ஒரு கட்டத்துல நாங்கள் அங்க போறோம். இது சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை. அரசியல் இப்படித்தாங்க இருக்கு. அதனால் நான் ஒன்று சொல்றேன், தமிழ் இனம் தன்னை தற்காத்துக் கொள்ளவனமாக இருந்தால் அது கஜேந்திரகுமாராக இருந்தாலும் சரிதான், அல்லது டி கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது தமிழரசு கட்சிக்கு இருக்கிற உண்மையான நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேணும். தமிழர்களுக்கான ஒரு வலுவான கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு, அதாவது ஒரு கூட்டணியை உருவாக்க நீங்கள் திவாரன் போன்ற ரோப்புலிகள் எல்லாம் சொல்ற கதை என்னென்றால் சுமந்திரனையும் சம்பந்தனையும் சுட்டு போட்டிருந்தால் தமிழெல்லாம் கண்டிருப்பீர்கள் என்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்படி என்று இல்லை. நீங்க சுமந்திரனை சுட்டாலும் இன்னொரு சுமந்திரன் தருவான். அவங்க தங்க நடத்த ஒரு ஆள் அதையே கொண்டு போறது, அதை கையாளுறதுக்கான அரசியல் உங்கள்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனையே. அதாவது உங்களுக்கு யார் எதிரி, யார் நண்பன், யார் உண்மையானவன், யார் பொறுப்புணர்வுடையவன் என்றதை நீங்கள் தெளிந்து உணர்ந்து தமிழ் மக்கள் வாக்களிக்க தவறுனது எங்க? அதாவது 35 வருஷம் போராடின மண்ணில ஒரு பொது வேட்பாளருக்கு 2 லட்சம் மக்கள் வாக்களிச்ச பொழுது மிச்ச பேர் எங்க வந்து வாக்களிச்ச இப்படி நீங்களே பாக்குறீங்க இல்ல? தமிழ் மக்கள் முட்டாள்தனமா வாக்களிச்சார்கள் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நான் நினைக்கிறேன் வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்கள் சரியாக வாக்களிச்சுக்கிறார்கள். தமிழ் மக்கள்கிட்ட இந்த கட்சியில் போயில்லை. அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு நான் சொல்றேன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து உங்களுக்கு மறக்க சொல்லுங்க. சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு நான் சொல்றேன், நீங்கள் களத்தில் இறங்கி ஊர் ஊரா மேடை போட்டு பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரம் செய்யுங்க. நிதி ஒழுங்கு நான் செய்ததால் நான் பொறுப்படுகிறேன். ஆனால் அந்த அரசியலை செய்வதற்கு பிரேமச்சந்திரன் தயாராக இல்லை. பிரேமச்சந்திரன் நான் ஊடகங்கள்ல இருந்து கதைக்கிறதுக்கு தயார். எங்கேயாவது சுமந்திரன் போராட்டம் நடத்தா பக்கத்தை சுமந்திரன் பக்கத்தை இப்படி நிற்கிறது தயார். தங்களை நம்பி வந்து அரியநேந்திரனையே காப்பாற்ற தயார் இல்லாத சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரனும் செல்வகணக்கல்நாதரும் இவன் நடத்துற சங்க கூட்டணியும் தமிழர்களுக்கு எதை பெற்றுக் கொடுக்கும். உங்களை நம்பி வந்து அரியநேந்திரன் அங்க அரியநேந்திரன் அரசியல் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் விடுதலை புலிகளின் பின்னணியிலிருந்து வந்த நீங்கள் திவாகரன் அன்றைக்கு விடுதலை புலிகள் பின்னணியிலிருந்து வந்தவர். இப்படி ஒரு தொகையான ஆட்கள் இருக்கிறீங்க. தமிழ்நேட்டியாவும் விடுதலை புலிகள் பின்னணியிலிருந்து தான் வந்தவர். நீங்கள் வலு கஷ்டப்படுறீர்கள். சுமந்திரன, கஜேந்திரகுமார, ஸ்ரீதரன் எல்லாம் ஞானஸ்தானம் பண்ணி அவை ஒரு நல்லவர் வல்லவர் ஆக்கி அரசியல் செய்யறது. அதிலும் பார்க்க தமிழ்நேட்டியா புலியில இருந்தானே வந்தவர். அவர் ஒரு அரசியல் தீர்வு வைக்கிறார் தானே. நீங்களே அவருக்கு பின்னால எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அந்த அரசியலை முன்னெடுக்க கூடாது. நீங்கள் என்னத்துக்காக பரம்பரையா ஒரு அரசியல் செய்து தமிழரசு கட்சியா இருக்கலாம், தமிழ் காங்கிரஸா இருக்கலாம், அவங்களுக்கு 3-4 பரம்பரையா ஒரு அரசியல் செய்து அவை எல்லாரும் தமிழ் மக்களுக்கு அழிச்சு போட்டினதான் நீங்க சொல்றீங்க. உங்கள் மத்தியில உள்ள ஒருத்தர் ஒரு அரசியலை கொண்டு வார தமிழ்நெட் ஜெயா. எனக்கு அந்த அரசியல்ல உடன்பாடு இல்லை. அவர் கனவு காண்றாருன்றது இந்த நிலைப்பாடு. ஆனால் அதை நம்பித்தான் நீங்கள் போராட போனீங்கள். இல்ல அதெல்லாம் சாத்தியம் என்று போராட போனீங்கள். இப்ப நீங்கள் ஏன் கஜேந்திரகுமாரோடையும் சுமந்திரனோடையும் நின்று மினக்கிடாமல் அந்த அரசியலை நீங்கள் எல்லாரும் ஏன் முன்னெடுக்க கூடாது? போட்டியா? நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகின்றேன். நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகின்றேன். நான் ஒரு சித்தனாக சொல்லுகின்றேன். நான் விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவனாக பேசவில்லை. அரசியல் ஆய்வாளனாக ஒரு சித்தனாக நான் சொல்லுகின்றேன். தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைப்பதற்கு இருந்த காலம் 83 அந்த இனப்படுகொலை காலம். அதை நிர்மூலம் செய்து விட்டார் அமிர்தலிங்கம். இந்தியா வேற நிலைப்பாடு எடுத்து போட்டது. இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இனி ஒருபோதும் மாறாது. நீங்கள் தமிழம் பற்றி பேசுவதற்கான யோக்கியதையை 90ஆம் ஆண்டு முஸ்லிம் மக்களை வெளியேற்றியது ஒரு வகை இன சுத்திகரிப்பு. விடுதலை புலிகளை ஒரு, அதாவது
ஹிட்லருடைய பாசிசவாதத்துக்கு சமமாக கொண்டு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வெற்றி கண்டு விட்டார்கள் எங்கள் எதிரிகள். இன்றைக்கு கனடாவிலே ஒரு நிகழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சியில வந்து ஹக்கீமை கூப்பிட்டு கலந்து கொள்ள வச்சதுக்கு எதிராக பெரும் பிரச்சாரம் செய்யறாங்க. அரசியல் அறிவு எங்க இருந்து உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பல குழுக்களாக உடைஞ்சு நின்று கொண்டு எப்படி நீங்கள் உங்களை வாழ வைக்க போறீர்கள்? இங்கதானே புலிகள் ஒரு முடிவெடுத்தார்கள். 10 அரசியல் கட்சியும் இயக்கம் இருக்கிறார்கள், ஒன்றா தான் இருக்க வேணும். விரும்பினவர்கள் எல்லாம் இங்க வாங்கொண்டு புலிகள் கேட்டார்கள். எல்லாத்தையும் ஆயுதங்களையும் பறிச்சார்கள், தனியே நின்றார்கள், போராடினார்கள், தமிழில் பிரகடனம் செய்தார்கள், மீட்டு நிலத்தை தமிழ்ல தனி அரசிடம் கையளிச்சார்கள், பேச போறார்கள், பயங்கரவாதிகள் கொண்டு வந்து அழிச்சு முடிச்சார்கள். நீங்க இது எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்கோ. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கோ. பட்டுக்கோட்டை அழகாத்தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆனபடியால சுமந்திரன் என்னுடைய அண்ணன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, என்னுடைய சகோதரன். ஆனால் முல்லைமதி துரோகி என்றாலும் களை என்றால் அழிச்சு விடு, மரணம் தண்டனை என்று நான் சொல்ல மாட்டேன். முல்லைமதி துரோகியா உன்னால நிறுவ முடியுமா? 100 முறைக்கு 1000 முறை முல்லைமதி துரோகி தான் சுட்டு கொண்டு விடு, அடிச்சு கொண்டு விடு. இந்த இனத்துக்கு கேடான முல்லைமதி தேவை. அரசியல்ல மாற்றம் இல்ல. அதுக்கு முதல்ல முல்லைமதி நீ வெளியே உங்களோட அரசியல்ல நீங்கள் கையெடுக்கிற அரசியல்ல இன்றைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லையா? அப்ப இருக்க முடியாது. ஒரு தடவை நீங்கள் ஒரு துரோகியா நீங்க போட்டு தள்ள வேண்டிய நீங்க இங்கதான் எங்க தமிழை கொள்றீங்க ஐயா. நான் சுட்டுக்கொல்லுன்ற வசனம் வந்து நீங்கள் அதுக்காக சுமந்திரனை போய் கொலை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க பொருள் கொள்ளக்கூடாது. அதாவது அகற்றுங்கள், முல்லைமதியை அகற்றுங்கள், கருத்து போருக்கு வாங்கோ, முல்லைமதியோட வந்து சண்டை பிடிங்கோ. சுமந்திரன் இப்ப நான் சுமந்திரன் கூப்பிட்டு பேசுறது கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க, சுமந்திரனை சேலஞ்ச் பண்ணுவோம். நீ செய்யற அரசியல் பிள்ளை என்று நான் சுமந்திரனுக்கு, சுமந்திரன் பெரிய சட்டவாள சட்ட பயங்கரவாதி தானே. ஓகே வா, நேர காய்ப்போம். நான் வாரன், திவாகர் வாரன், நாங்கள் வேண்டாம் தமிழர்கள் தெரியுமா? சுமந்திரன் எப்ப துரோகியானவர் என்று சொல்லுங்க பாப்போம். சுமந்திரன் முதல் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 90ஆம் ஆண்டு முஸ்லீம்களை விரட்டி அடிச்சது புலிகள் செய்த மிகப்பெரிய தவறு. சொன்னதுக்காகத்தான் சுமந்திரன் துரோகியாகப்பட்டவர். புலிகள் சொல்ல இல்லை, அதை சொன்னதை பிள்ளை என்று சரி, தேவையில்லாம கலைக்காது என்று நாங்க சொன்னோம். இல்ல, புலிகள் தரப்புல புலம்பெயர்ந்த தேசத்தில இருந்து சுமந்திரனுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டதுக்கு அது அந்த புள்ளிதான் முக்கியம். ஐயா எங்கட இயக்கத்தில இருந்து விட்டுட்டு போனவனும் தன்னை இன்றைக்கு புலிகன்றான். எங்கட இயக்கத்துக்கு வாழ் பிடிச்சவனும் தன்னை புலிகன்றான். புலிகள் இயக்கத்திலே ஒரு நாளும் இருக்காதவனும் தன்னை புலிகன்றான். இன்றைக்கு நீங்கள் யார முல்லைமதி புலி இல்லை என்று சொல்லுவாங்க. நீ தலைவர் வாரனே புலி இல்லை என்று சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. முல்லைமதியை பற்றி கேட்கிறீர்கள். பொட்டம்மனுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அது பொண்ணகத்துறைக்கு எல்லாம் பொறுப்பா இருந்தவர்கள் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதை எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் புலிகளாக்காதீங்க. சுமந்திரன் இந்த வசனத்தை என்ன கதைக்க, சுமந்திரன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு பின்னால ஒரு நயவஞ்சக அரசியல் இருக்குது. சுமந்திரன் உண்மையில யார் என்றதை நாங்கள் அதாவது இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்வதாக இருந்தால் நாங்கள் பின்பக்கத்தை பார்த்து கொண்டு நிற்க கூடாது, முன்னுக்குதான் பார்க்கணும். கோ ஃபார்வர்ட். அப்ப நீ தமிழர்களுக்கு தலைமை தாங்க வந்த ஒரு சட்டவாளனாக இருந்தால், அன்றைக்கு சுமந்திரனுடைய சட்ட பயங்கரவாதத்தின் ஒரு அழகான முகத்தை அண்மையில கண்டன். என்ன போராட்டம்? இந்த ஒரு நிபுணய திட்டத்துக்கு எதிராக சாணக்கியனை கொண்டு இறக்கி போட்டு சாணக்கியன் போராடுவேன். நான் சட்ட ரீதியா உங்களை எதிர்கொள்ளுவேன், சாணக்கியனை வச்சு போராடுவேன் என்று. அப்ப இந்த சிந்தனை எங்க போகுது? நீ அப்படின்னா நீ சட்ட வாழ்ந்தா என்னடாப்பா? நீங்க அரசியலுக்கு வார, நீ சட்ட உதவிய தமிழ்நாட்டுக்கு செய்ய. நீங்களே சுமந்திரன் ஒரு பெரிய கொடூரனா சித்தரிக்கிறீங்களா எல்லாருமே? 16 ஆண்டு கால அரசியல்ல இந்த தமிழரசு கட்சிக்குள்ள வந்து உங்களுக்கு சுமந்திரன் பின்னால் இருந்து, பண்டைக்கு ஒரு ஆள் சொன்னாரு, குமார் பின்னால இருந்து தான் எல்லா வேலையும் செய்வாருன்னு சொல்லி சொன்னாரு. நித்யானந்தம் சொல்லியிருக்கிறாரோ? பின்னால இருந்து கருத்து கூறுகிற இந்த குமாருக்கு 2024ஆம் ஆண்டு நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய புதிய அமைச்சரவை பொது பதவியேற்ற நிகழ்ச்சி நியூயார்க்கில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கமல் என்ற ஒருவரும் ஜெயக்குமார் என்ற ஒருவரும் குமார குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் லஞ்சு ரூமுக்கு கொண்டு பல்லுக்கெல்லாம் உடைச்சு போடுவோம், இடிச்சு பாட்டு போடுவோம், வாயை மூடிக்கொண்டு பேசாம இருக்கணும் நீ சொல்ற சொன்னவங்களா? இது எனக்கு தெரியாது. என்ன கூட்டிக் கொண்டு போனவர் திரும்பி வரும்பொழுது பாதையெல்லாம் சொல்றாரு. அப்புறம் நீ அங்கேயே சொல்லி இருக்கலாமேப்பா. நான் கூப்பிட்டு கேட்டு அடியும் கூடாது. என்னத்துக்கு அடிக்க போறீங்க? ஒரு மனுஷன் தன்னை கருத்தை சொல்றதுக்கு நீங்க அடிப்பீங்களா? அப்ப நீங்க நாடாளுமன்ற அரசாங்கத்தை எப்படி நடத்த விரும்புறீர்கள்? நாடாளுமன்ற அரசாங்கத்துக்கு உருத்திரகுமாரன் பிரதமரா அல்லது ஜெயக்குமாரும் மற்றவரும் பிரதமரா? அதே நீங்க அங்க சொல்ல இல்லையா? நான் பேசினேன், என்ன கூட்டிக் கொண்டு வந்தாரு. அப்ப விடுதலை புலிகளை சார்ந்த ஆக்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இயங்கினவை. அதை நீங்கள் தயவு செய்து பிரிஞ்சு கொள்ளுங்க.
விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள் என்று நீங்கள் பொதுவுக்கு சொல்லாதீங்கோ. விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்களில் சிலர் அல்லது விடுதலை புலிகள் இயக்கத்தின் அடையாளத்தில் இருக்கிற சிலர் இப்படியான பைத்தியமான வேலையை பார்க்கிறார்களே தவிர விடுதலை புலிகள் இயக்க போராளிகளை விடுதலை புலிகள் இயக்கம் மிக சிறப்பாகத்தான் படிப்பிச்சு வளர்த்தது. சுமந்திரன் என்ன பிரச்சனை? சுமந்திரன் திரும்ப திரும்ப சொல்றேன், சட்ட பயங்கரவாதத்தை கையில் எங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க, சட்ட பயங்கரவாதம் இருந்தேன்னு சொல்லுங்களேன். எங்க உங்களோட கட்சி, அதாவது தமிழரசு கட்சி சரிபுலையை பற்றி நாங்கள் கதைக்கவே இல்லை. அது உங்களோட கட்சியின் உள் விவகாரம். உங்களுடைய கட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நீ சொன்னாய், சுமந்திரா நீயே சொன்னாய். ஸ்ரீதரனோடு சேர்ந்து நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்று ஸ்ரீதரன் கையை உயர்த்தி பிடிச்சு நீயே சொன்னாய். நீயே உன்னுடைய அடியாட்களை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஸ்ரீதரனுடைய தலைமைத்துவ பதவியிலிருந்து ஸ்ரீதரனை முடக்கினாய். இன்றைக்கு ஸ்ரீதரன் ஜேவிபி அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ராணுவத்துறை சார்ந்தவரை ராணுவத்துறை சார்ந்தவர்களை கணக்காய்வாளராக போட்டதுக்கு சம்மதம் அளித்தார், ஜேவிபியோட சேர்ந்து செயல்பட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டி நீங்கள் பாராளுமன்ற குழு தலைமைத்துவ பதவியிலிருந்து அவரை நீக்கிறீர்கள். பாராளுமன்ற குழு தலைமைத்துவத்தை எப்படி உருவாக்குறது? உங்களோட கட்சிகளையா உருவாக்குறது? இரண்டாவது, நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்து உன்னுடைய தலைவன் சம்பந்தன் பயங்கரவாதத்தை அளித்த தேசிய தலைவர் என்று சொல்லி நீ மஹிந்த ராஜபக்சேவுக்கு பொன்னாட போட்ட படு பயங்கரவாத அயோக்கிய ராஸ்கர்கள் என்கிற போராளிகள் ரத்தம் சிந்தி செத்திருக்கிறார்கள், அவமானப்பட்டு செத்திருக்கிறார்கள். ஆண் பெண் போராளிகளாக என்கிற மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறான் சிங்கள படைகள். நீ வந்து பொன்னாட போகிற நாயே, உன்னுடைய தலைவன் சம்பந்தன், அவன் வழியில வந்த நாய் நீ எப்படி சொல்லுவ? நீ பொன்சேகாவுக்கு வாக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்ட நீ சிங்க கொடிக்கு எதிராக புலிக்கொடி ஏந்தி கொண்டு தமிழ் மண்ணில வந்து சிங்க கொடியை தூக்கி பிடிச்சவன் சம்பந்தன். துரோகியல். இந்த மோசமான கட்சியில சரியோ, இப்படிப்பட்ட மோசமான அரசியலை முன்னெடுக்கிற கட்சியில ஸ்ரீதரனுக்கு என்ன வேலை? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுற அரசியல் சரியண்டா ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், செல்வம் எல்லாரும் ஒரு கட்சியை உருவாக்கி தமிழர் கட்சியை விழுத்துங்க பாப்போம். ஏழுங்களுக்கு அரசியல் ரீதியாக இயலாமல் இருக்குது. பொது வழியில பகிரங்கமாக சொல்லி வாரம் சாக்கடை செய்யலாமல் இருக்குது. அவன் அரசியல் செய்யறாங்க. உங்களோட அரசியலை முன்னெடுக்கிற ஆக்களுக்கு முதுகெலும்பு இல்ல. இந்த இனத்துக்காக நாங்கள் சாக தயாராக உண்டு. உங்களுக்கு தலைமை பதவிகளை தாரம். நீங்கள் இந்த இனத்துக்கு கொள்ளி வைக்க வந்தால் உங்களை நாங்கள் சுடுறோம். உங்களை சுட்டா நீங்கள் எங்களை பயங்கரவாதி என்றீர்கள், உங்களுக்கு சொன்னா நீங்கள் எங்களை சர்வாதிகாரி என்றீர்கள். நீங்க என்ன செய்ய சொல்றீங்களே? அரசியல் அரசியல் ரீதியாக நீங்கள் ஏன் இப்ப இவ்வளவு அரசியல் காய்க்கிறீங்களப்பா? உலகம் முழுக்க அரசியல் ஊடகங்களை வச்சிருக்கிறீர்கள். பெரும்பாலான அனைத்து ஊடகங்களும் IBC உட்பட அனைத்து ஊடகங்களும் புலிகள் இந்த கையில தான் இருக்குது. புலிகள் கட்டுப்பாட்டை வச்சிருக்கீங்க. நீங்க IBC தமிழர்கள் ஊடகம் என்று சொல்றீங்களோ, IBC தமிழர் ஊடகம் என்று சொல்றீங்களோ, விடுதலை புலிகளின் பிரதிநிதியா தான் நான் கலைக்கிறேன். எங்க ஐபிசி திவாகரன் ஐபிசியில ஒரு ஊடகவியலாளர் தானே. நான் திவாகர் கதையை கலைக்கவே இல்லை. நான் திவாகர் பேசிய ஒரு வாசகம் பற்றி தான் கலைக்கிறேன். ஐபிசியில முல்லவதியை கூப்பிட்டு பேசுவாங்களா? அதே எனக்கு தெரியாது. அது நீங்க ஐபிசியை தான் கேட்கலாம். உங்களுக்கு விளங்குதல்ல தமிழர்களின் சாபக்கேடு என்னென்ன வடிவங்கள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அது என்னென்ன வடிவங்கள் விடுதலை புலிகள் பிரிஞ்சிருக்கிறதுதான் காரணம். நான் தமிழர் அரசியலை பேசுறேன், விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் பேசுறேன். ஆனால் நான் எங்காவது கேட்டேனா, எங்காவது சொன்னேனா, நான் மட்டும்தான் என்று சொன்னேனா? என்னை தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் சரியா செயல்படுங்க கூட நான் எல்லாருக்கும் சொன்னேன். இல்லவதுதான் பிரச்சனைனா தவிர்த்து விடுங்கோ, மற்றவர்கள் சரியானதை செய்கிறது தான் தமிழன் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அண்மையில நான் ஒரு சின்ன குரல் பதிவு விட்டு போட்டு போறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டினான். அதாவது தரக்கி சிவராமை படுகொலை செய்தது புலிகளின் புலனாய்வுத்துறையின் ஒப்பந்த கொலைகாரர்கள் என்ற ஒரு கதையை எனக்கு ஒரு ஊடகவியலாளர் சொன்னவர். அவர் அதை சொல்லும் போது எனக்கு பொறி தட்டியது பப்ளிக்கே கொண்டு ஒன்றரை பண்ணும். நான் உடனே பப்ளிக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தேன். அது ஏன் கொண்டு வந்தாருன்றதை இப்ப உங்களுக்கு தெரியும். மட்டக்களப்பில இவர் என்ன இப்ப தமிழ்ல ஜெயாதான் மட்டக்களப்பில இந்த கிழக்கு மாநிலத்துல இந்த 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 கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். என்னது ஈழத்தமிழர்கள் உரிமைக்கான பெருமன்றத்தை உருவாக்கி இது இங்கதான் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பாவில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பாவிலே உருவாக்கப்படுது. சரி, ஓகே. ஐரோப்பாவில உருவாக்குறாரல்லோ. அப்ப இதை தடுக்கணும்டா என்ன செய்யணும்? இதனை துரோகியாக்கும். இதுல துரோகியாக்கு தானே வேணும். துரோகியாக்கணுமோ ஆக்க கூடாதோ? அது அரசாங்கம் செய்கிற வேலை. அதே உளவியல் போர் என்பதான் சொல்றேன். யார் என்ன முகமூடியோட இருக்கிறான் என்றத நீங்கள் வடிவா முகமூடியை உரிச்சு போல பார்க்கணும். முகமூடியை உரிக்காம முல்லமதி ஒரு ஒரிஜினல் புலியப்பா என்று சொல்லி போட்டு மட்டும் கொட்டாய் விட்டு கொண்டு இருந்தீங்கன்னா முல்லமதி உங்களை கொண்டு குழி தோண்டி பாய்ச்சி போட்டு போடுவான் ராஸ்கல். நீ முல்லமதியினுடைய 1 by 1 ஒவ்வொரு வார்த்தையும் கவனி.
ஒவ்வொரு செயல்பாட்டையும் கவனி. இதுல முல்லமதி பிளவிட்டானா, அடுத்ததுல அதை சரி செய்ய இல்லையா முல்லமதிய கிளி. புலிகள் ஒருத்தருக்கும் மக்களா பார்க்க இயலாது, ஒரு ஆளா பார்க்க இயலாது, எல்லாத்தையும் முடிய போட்டுக்கொண்டுதான் பாப்பீங்க. நீங்கள் என்னையா சீரியல், அதாவது இன்னும் எங்கட மக்கள் ஊடகத்துறை சார்ந்த உங்களுக்கே விளங்க இல்லையா, அதாவது தமிழனை அழிக்க தமிழனை பயன்படுத்த முடியுமா இருந்தால் உங்களை தனியா பயன்படுத்த வேணும். இந்த இஸ்ரேலிய உளவுத்துறை இருக்கல்லோ, அந்த மொசாட் இருக்கல்லோ, அது இந்தியாவுக்கு வந்தா இந்தியர்கள் தான் இருப்பாங்க. நிப்பாட்டுங்க. அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஈரான்ல எத்தனை ஆயிரம் பேரை பிடிச்சி போட்டு தள்ளி விட்டார்கள், 10,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருப்பார்கள். இப்ப ஹிட்லர்ல நடந்தது என்ன, அந்த 10,000 பேர்ல எவ்வளவு பேர் இஸ்ரேலியர்கள், அது என்ன ஒரு விரல் விட்டு கூடியதா இருந்திருக்கு. ஈரானியர்கள் தான் செத்திருப்பார்கள். ஆர வச்சு இந்த வேலையை யார் செய்வாங்க? இஸ்ரேல் அதுக்குள்ள உட்புந்து செய்திருக்கு. அப்ப தமிழர் விடுதலை அரசியலுக்கு எதிராகவும் தமிழனைத்தான் நிறுத்துவான். அப்ப தமிழனைத்தான் நிறுத்துவான் என்றால் நீங்கள் கவனமா, மக்கள் இந்த இனத்துக்காக உழைக்கிறவர்கள் கவனமா இருக்கணும். நீங்க முல்லமதி புரிதல் என்று முடிவு எடுக்க கூடாது, முல்லமதி துரோகி என்று முடிவு எடுக்க கூடாது, ஜெயபாலன் கெட்டவன் சொல்லக்கூடாது, ஜெயபாலன் எங்களுக்கு எதிரானவன் சொல்லக்கூடாது. என்ன நடக்குது என்றதை பாருங்கோ, அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கோ. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், சுமந்திரன், சாணக்கியன் இந்த தரப்பு தமிழர்களுக்கான அரசியல்ல தூய்மையாக இருந்தால் நீங்கள் அதுக்கான வேலையை செய்யலாம். நீ சிங்கள சம்மந்தி, நீ விக்னேஸ்வரன் சிங்கள சம்மந்தி என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. உன்னுடைய மகனும் சிங்கள பெண்ணத்தான் திருமணம் செய்திருப்பான். ஏன் நான் சொல்லக்கூடாது நீ சிங்களவன்? ஒரு கதைக்கு கேட்கிறேன். ஆனா அதுக்காக மகன் சிங்கள பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிறான்றதுக்காக சுமந்திரன் தமிழினத்துக்கு துரோகம் செய்ய வேணும் என்று அதுதான் திருமணம் செய்தவர். நடேசன் என்ற மனைவியும் சிங்கள பெண் தான். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற சேரமானுடைய தாயார் சிங்களப்பெண் தான். ஆனபடியா அதுகள் எல்லாம் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. சிலர் அப்படி அதான் நான் சொல்றேன், தெளிவாக ஒரு விஷயத்தை பல்கோண பார்வையில பார்த்து புரிந்து கொள்ளப்படும் என்ன செய்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்கள் ஒரு தடவை அப்படி அந்த கோணத்துல பாக்குறீங்க. நீங்கள் விழுந்து காட்டி ஒரு ஆளை துரோகியாக்கி அவரை அரசியல்ல இருந்து அகற்ற பாக்குறீங்கள். நீங்க என்ன சொல்றீங்கள்? சுமந்திரன் புனிதர், அவர் தமிழர்களுக்கான எனக்கு என்ன தேவை இருக்கு ஐயா? சுமந்திரனை வந்து இந்த அரசியலில் இருந்து அகற்ற அள்ளுப்பட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். முல்லமதி அப்படி அடிபட்டு கொண்டு போகவே மாட்டான். முஸ்லீம் மக்களை எங்களுடைய இயக்கம் வெளியேற்றியது ஒரு இன சுத்திகரிப்பு என்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை ஒரு சுமந்திரன் சொன்னவர், அதுக்காக தான் அந்த துரோகி ஆக்கினீங்க. இலங்கையின் தேசிய கொடியிலே அவர்கள் தனியாக ஒரு கோடாக பச்சையா இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நான் எங்களை பிரதி தலைவருக்கே சொன்னார், என்ன செய்து போட்டிருக்கிறீர்கள், அவர்களை சேர்த்து கொண்டு போராடினாலும் பரவாயில்ல, கட்டி வச்சு கொண்டு போராடணும், நீங்க கழிச்சு விட்டு நிக்கிறீர்கள் சொல்லி போய் சொன்னார். அதனால எங்கேயாவது மறைக்கணும், மறைக்க இல்லை. நான் சொன்னானோ எங்களை இயக்கம் இப்படியே குத்துக்கல்லாட்டம் நின்றதோ, ஒத்தாசமும் இல்லை, இப்படியே நின்றுக்குமா இருந்தால் அது நீங்க ஒன்றும் விமர்சிக்கல என்றால் அப்படியே நின்றது ஒரு கருத்து. ஐயா 50,000 போராளிகள், நூற்றுக்கணக்கான தளபதிகள், ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு, தலைவர்ல உலகில் இல்லாது இயக்கம் தான் செய்வதோடு தலைவருக்கு தெரிவிக்க ஒரு சம்பவம். இதெல்லாம் நாங்க கதைக்க கூடாது. பலரை சுமந்திரன் இலவசமாக வாதாடி எடுத்து விட்ட கதைகளும் இருக்கு. நான் சொல்றேன், அதுவும் செய்வாரு. நான் சொல்றேன், அவன் ஒரு போராளி ஒரு சம்பவத்தை செய்யறான், செய்தவன் அந்த விஷயத்தை போய் இயக்கத்துக்கு இதை நான் தான் செய்தேன், இப்படித்தான் இதை செய்து முடிச்சேன் என்று அறிக்கை கொடுக்கறதுக்கு முதல் வேறொருவன் போய் சொல்லி தலைவர்கிட்ட பரிசம் வாங்கி போட்டான். இப்ப தலைவர் என்ன சொன்னார் தெரியுமோ? அதை அப்படியே விடுங்கோ, அவனுடைய மனசே அவனை சுடும், அதாலே அவன் இதை விட இன்னொரு நல்ல வேலையை செய்து போட்டு வருவான். அப்போது நான் அவனுக்கு சொல்றேன், உன்னுடைய இப்போது நீ செய்த வேலைக்கு நான் அப்போதே உனக்கு பரிசில் தந்து விட்டேன் என்று சொல்றேன். அவன் திருந்தி விடுவான் என்று தலைவர் சொல்றேன். மனிதர்கள் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறார்கள், சூழ்நிலையால் நிர்வகிக்கப்படுகிறார்கள். சுமந்திரன் ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறார். சுமந்திரன் போன்றவர்கள் நீங்க கொஞ்சமாவது இவ்வளவு பெரிய சட்டவாளர் என்று சொல்ற, அறிவாளி என்று சொல்ற, மேடமடியா வந்து பேசுற, அடையப்பா இன்றைக்கு உங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு போடுறாங்க ஐயா. பேஸ்புக்கில் எழுதுறவனுக்கு எல்லாம் இலங்கையில வழக்கு போடுறாங்க. சுமந்திரனும் சாணக்கியன் தமிழரசு கட்சியை விமர்சிச்சா வழக்கு, கட்சிக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் கட்சியை விமர்சிக்கலாது. என்னையா இது? நீங்க ஜனநாயக கட்சியா நடத்துறீங்க, நீங்க புலிகள் முஸ்லீம்களை நீங்க என்ன செய்ய பாக்குறீங்களா? திருப்பி இந்த தமிழரசு கட்சியை ஒரு வேண்டாம். திவாகரன் தமிழரசு கட்சியை ஹைஜாக் பண்ண ஒரு முயற்சி எடுத்தவர். தமிழினத்தின் சாபக்கேடு தமிழரசு கட்சி என்றதுக்கு நான் பல விளக்கங்களை உங்களுக்கு. அப்ப தமிழரசு கட்சியை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மாற்றா ஒரு அரசியலை நிர்மாணிங்க. அதுக்கான முயற்சிகள் அல்லும் பகலும் நடந்து கொண்டிருக்குது.
அதனாலதான் நீங்கள் எல்லாரும் பிரபாகரன் செய்த அதே தவறை செய்ய பாக்குறீங்கன்னா தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு ஆளையே திருப்பி எடுத்து தலைவர் பிரபாகரன் அங்கே ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் செய்ததை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அவர் விடுதலை புலிகள் இயக்கம் எடுத்த ஒவ்வொரு நகர்வுகளுக்கு பின்னாலும் என்ன இருந்ததுன்றது ஒரு வெங்காயமும் தெரியாம இப்ப சுதந்திரம் செய்வது சரி என்று சொல்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தானே தமிழக வீட்டு சின்னத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பலமாக்கி விட்டது. இந்த விஷயம் சம்பந்தமாக நான் நேரவே தலைவரையே சம்பந்தனுக்கு என்னண்டையா நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை பதவி கொடுத்தீங்க. இப்ப நான் பச்சையா சொல்லட்டா உங்களுக்கு சொல்லுங்க. சிவராம் தான் சந்திரிகாவும் சம்பந்தனும் கலந்துரையாடின ஒலிப்பதிவை எங்களுக்கு கொண்டு தந்தார். சந்திரிகாவை சந்திச்சு நீலம் திருச்செங்கத்தையும் கூட்டிக் கொண்டு லட்சுமண் கல்காவருக்கு எதிரிலே நீ உன்னை ஜனாதிபதி ஆக்குகிறோம், நீ வந்தவுடன் யாழ்ப்பாணத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்ட விஷயத்தை எங்களுக்கு தந்தது சிவராமன். நான் இன்றைக்கு உண்மையே சொல்றேன். பவனியாவில் இருந்து அதை நான் கொண்டு போய் தமிழீழத்துல தலைவருக்கு அனுப்பி வச்சது நான் தான். யார் பார்க்க இல்லை என்றாலும் அது தலைவர் பார்த்திருப்பார். தலைவர் மட்டும் பார்த்திருப்பாரு, சூசைக்கும் காட்டியிருப்பாரு, பொட்டமாருக்கும் காட்டியிருப்பாரு, அட்லீஸ்ட் 3-4 பேருக்காவது காட்டியிருப்பார். அப்ப சுமந்திரன் நேரடியாக போய் சந்திரிகா உன்னை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குறோம், நீ யாழ்ப்பாணத்தை பிடிக்க வேணும். சம்பந்தன் யாழ்ப்பாணத்தை நீ பிடிக்க வேணும், பிடிச்சு வன்னிக்குள்ள புலிகளை கலைக்க வேணும். நீலன் தீர்வு பொதி எழுதுறார். அந்த தீர்வு பொதியை நீங்கள் எங்கள்கிட்ட தந்ததுக்கு பிறகு இவர்கள் தேவையில்லை. அதுக்கு பிறகு வன்னிக்குள்ள நின்று வாலாற்றுற புலிகளையும் எருமைகளையும் அழிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார். அப்ப தமிழர்கள் சம்பந்தனுக்கு வன்னியில உள்ளவர்கள் தமிழர்கள் இல்லையா? போராடி கொண்டிருக்கிற விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் மனிதர்கள் இல்லை, புலிகளா? இதை பேசினவனுக்கு கொண்டு தமிழ் தேசிய கூட்டம் இந்த 50,000 மாவீரர் மீது தலைவன் மீது ஆணையாக நான் சொல்றேன். நான் தலைவர்கிட்ட தலைவர் இப்படி தலைவர் மனுஷன் ஐயா. முதல்ல பிரபாகரனை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுங்க. கடவுள் என்று சொல்றாங்க சிலர், ஆனால் நான் சொல்றேன் நல்ல மனிதன் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மனிதனுக்கு மனிதன் கம்ப்யூட்டர் ஐயா. அரசியல் துறையில இருந்து தமிழ்ச்செல்வன் போய் இப்படி அழுத்தம் பெறுது, அப்படி அழுத்தம் பெறுது, நாங்கள் சம்பந்தனையாகத்தான் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றார். பாருங்க, இப்ப உயிரோடு இருக்கிறார் ரூபன். சம்பந்தனுக்காக போய் திருவண்ணாமலையில அரசியல் பிரச்சாரம் செய்து போட்டு சம்பந்தனே வாங்கி கட்டி போட்டு இருக்கிறார் ரூபன். இவர்கள் எல்லாரும் தான் கொண்டு வந்தது. தலைவர் என்ன கையெழுத்து வச்சுக்கோங்க. அந்த மனுஷன்ல குற்றம் சொல்றேன். நான் போய் இப்படி நடந்து போச்சா, சட்டியா பிடிச்சு வந்துட்டானே யோசப்படுறாங்க போட வலிக்கிறது, யோசப்படுறாங்க போட்டு விட்டாங்க. சம்பந்தனை தூக்கி போட்டு யோசப்படுறாங்க கதையில இருந்த வலிக்கிட்டு போதுதானே யோசப்படுற சிங்கம் போனது. இலங்கை முழுக்க புலனாய்வு வச்சு நீங்கள் புலனாய்வு எல்லாம் செய்த பொட்டம்மான் பிரபாகரன் பார்க்க சம்பந்தன் எவ்வளவு பெரிய சாணக்கியனா இருக்க வேணும் சொல்லுங்க. அப்போ கவனமா இருந்து கொள்ளுங்க. இப்ப சாணக்கியனோட பேர்லாம் சாணக்கிய சம்பந்தன் வந்துருக்கலாம். கவனமா இருந்து கொள்ளுங்க. இப்பொழுது சாணக்கியனே அரசியலுக்கு வந்துட்டான். நீங்கள் 50,000 படையணிய கட்டி செய்த ஆட்டத்தை சம்பந்தர் ஒரு சிங்கிள் மனுஷனா செய்திருக்கிறாருன்னா சம்பந்தன் கட்டிக்காரன் இல்ல. மாநாட மயிலாட பார்த்து கொண்டு மதுக்கோப்பையையும் கையில வச்சு கொண்டு தங்கச்சி முதுகு மசில்ஸை அமர்த்தி விட கருணாநிதிக்கு போன் எடுத்து பேசாம இருங்கோ சார், பேசாம இருங்கோ சொல்லி கொண்டிருந்தவன் தான் சம்பந்தன். புலிகள் வன்னியில அழிக்கப்படும் போது சென்னையில இருந்து இதைத்தான் சம்பந்தம் செய்தவன். நாங்க எதை சொல்றதும் கவலைப்பட இல்லை. முல்லை மதிப்புல பிறகு நான் சொல்றேன் சம்பந்தனை தான் செய்தவர், சம்பந்தன் வாரிசுகளும் தான் செய்தவங்க. தமிழ் தேசிய பாருங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன கேட்டவர்? இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை. விடுதலை புலிகளை பேராளர்களாக ஏற்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புல தான் நாங்களும் ஒரு பக்கமா வந்தாங்க. இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை. ஆனபடியினால நாங்கள் ஒரு சுழற்சி முறை தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு யாப்புக்கு கீழே கூட்டமைப்பை பதிவு செய்வோம் என்று கேட்ட போது அதை முற்று முழுதாக நிராகரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சர்வநாசம் செய்தவர் சம்பந்தன். அதுக்கு பின்னால் இருந்து ஆலோசனை கொடுத்தவன் சுமந்திரன். ஐயா, நீங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்க தலைவர் ஏதாவது மாற்றம் செய்து வரும் அதுல இல்லையே. யோசப்படுறாங்க ஐயா, நீங்க ஒரு 5 பேர் யோசப்படுறாங்க போட்டாச்சுன்னா நீங்கள் போன முதலே அவரே போட்டாங்க. புலிகள் போடாங்க தெரிஞ்சோன்னு இவங்களே போட்டாங்களே. அவங்களுக்கு தான் சிம்பிள் விஷயம். ஒரு போன் எடுத்து சந்திரிக்கா அல்ல ராணி ஐயா யோசப்படுறாங்கத்தை கொண்டு போறார்கள் புலிகள். யோசப்படுறாங்கத்தை புலிகள் கொண்டு வந்தால் பிரபாகரன் நினைக்கிறது யோசப்படுறாங்கன்னு சொல்லுவார். மிச்சத்தை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. பசில் ராஜபக்ச போனது கேட்டார் மிஸ்டர் சம்பந்தன், விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் சரணடைகிறார்கள், நடேசன் உள்ளவர்கள் வந்து நிற்கிறார்கள், என்ன செய்யறது? தலையடிகளை விரும்பினா வச்சு கொள்ளுங்க. போன வச்சுக்க. தலையடிகளை எவனாவது வச்சிருப்பானா ஐயா? தலையடிகளை எவனாவது வச்சிருப்பானா? அவளா புலிகளின் முக்கியஸ்தர்களையும் சுட்டு தள்ளி விட்டாங்க. கொலையாளி சம்பந்தன், பின்னால் இருந்து ஆலோசனை கொடுத்தவன் சுமந்திரன். மிக மிக நல்லவன் என்பவனே, மிக மிக கொடியவன் பூமியிலே. ரகசிய நாடக நடிகர்களே நல்லவர் ஆவார்கள். அனுபவம் இதைத்தான் சொல்லுகடா, ஆண்டவன் கீதையில் உள்ளதடா.
அதாவது ஆட்சி செய்து அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்து எழுதி வைத்த கிருட்டிணன் என்ற தமிழன் எழுதி வைத்த கீதையைத்தான் இவங்க மகாபாரதம் ஆக்கினவங்க பிறகு அந்த கீதை சொல்கிறது என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். அனுபவம் இதைத்தான் சொல்லுகிறதா. இன்னும் இந்த சூழ்நிலை கைதியாத்தான் இருக்கணும். இன்னும் இதை விட்டு வெளியில வர இல்லையா? இன்னும் அதாவது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கணும்ன்றது உலகளாவிய மனித சமூகத்தினுடைய ஒரு ஏற்பாக இருக்கு. ஏனென்றால் கம்யூனிசம் வந்தது, சர்வாதிகாரம் இருந்தது, ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி இருந்தது, அதுக்கு பேர் சர்வாதிகாரம் என்று சொன்னார்கள். பிறகு ஜனநாயகம் வந்தது, ஜனநாயகத்திலும் முதலாளித்துவம் மேலோங்கி விட்டது, வணிகம் அரசியலுக்கு தூக்கி போட்டது. வணிகத்துக்கு எந்த இப்ப வெலண்டன் செய்யறாங்க பாத்தீங்களா? வெலண்டன் செய்த தியாகம் என்ன? வெலண்டன் பேர்ல மில்லியன் ட்ரில்லியனா இன்னைக்கு வியாபாரம் செய்து வணிக உலகம் கிடைக்கணும். அப்ப இந்த வணிக உலகம் வந்துட்டு போட்டுதான் கால் மார்க்ஸ் வந்து சொன்னார், இல்ல நாங்கள் ஒரு சோசியலிசத்தை கொண்டு வர வேணும். சோசியலிசம் கொண்டு வந்தா இந்த மாட்டுப்பட்டியாப்பா எல்லாரும் உழைச்சி போட்டு அதை பங்கு போட்டு சாப்பிட்டு கிடக்கிறதா? இல்ல, முதலாளித்துவமும் வணிகமும் இடையில லெப்டுக்கும் ரைட்டுக்கும் இடையில ஒரு மிடில் தான் சரி இந்த மனித உலகத்துக்கு கண்டு ஒரு மூன்றாவது சித்தாந்தத்தை கொண்டு வந்தார்கள். புலிகள் அந்த மூன்றாவது சித்தாந்தத்தை கையில் எடுத்தார்கள். அதனாலதான் நீங்கள் புலிகளை இடக்கண்ணால பாத்தீங்கன்னா கம்யூனிசம், விளக்கண்ணால பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் மாத்திரி. ரெண்டுக்கும் நடுவில் தான் புலிகள் நிற்பார்கள் என்றால் ரெண்டுக்கும் நடுவில் நின்றாதான் நீங்க தப்பி பிழைக்கலாம். உங்கள்கிட்ட காசும் இருக்க வேணும், அதே போல எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் ஜவமா நடத்துற சித்தாந்தமும் இருக்க வேணும். அப்ப ரெண்டுக்கும் நடுவில் தான் புலிகள் நிக்கலாம் என்றதான் நின்றார்கள். எங்களோட மாங்குளம் மீட்கப்பட்ட போதுதான் எங்களுக்கு தெரியும் தமிழீழம் சுடுகாடா கிடைக்கும், நாங்கள் உலகம் முழுவதிலும் வணிகம் செய்து சொந்த பணத்தில் தமிழீழத்தை கட்டமைக்க தவறுவமாக இருந்தால் நாங்கள் மீட்ட தமிழீழத்தை அடைய வைக்க வேண்டியது. அதுபடியால நீங்கள் சுமந்திரனுடைய அரசியல் பிழை என்றதையும் சுமந்திரன் சட்ட பயங்கரவாதம் செய்கிறார் என்றதையும் எல்லாரும் எல்லா வகையிலும் சொன்ன பிறகும் நீங்கள் தமிழரசு கட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அர்த்தம் இல்ல. தமிழ் மக்கள் இனிமேல் தமிழரசு கட்சிக்கு ஒரு வாக்கு போடுவது நீங்கள் உங்கள் வாய்க்கில் சிந்துகின்ற ஒரு துளி விஷம் என்றதை நீங்க நினைச்சு கொடுக்கும். அதுக்காக நான் சொல்ல வரையில கயந்திரகுமாராக்கள் சுரந்த அரசியல் செய்யணும், சங்கு கூட்டணி உத்தமமான கூட்டணி என்று நான் சொல்லவில்லை. நான் தெளிவாக எல்லார பற்றியும் சொல்லிப்படுறேன். நீங்கள் அனைவரும் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி ஒரு எழுதப்பட்ட யாப்புக்கு கீழே கூட்டணியா வரணும் என்றதை கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி வரேன். இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லுகின்றேன். எஞ்சி எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற போராளிகளை 2 அணிகளாக நாங்கள் களத்துல இறக்கிறோம், மக்களோட சேர்த்து இறக்கிறோம். எது முன்னுக்கு வருது, எது சரியா வந்து நிக்குதோ அதுக்கு பின்னாலே எல்லா போராளிகளையும் அணி திரட்டுறதுக்கான வேலையை செய்கிறோம். நாங்கள் ஜேவிபியை வந்து எங்கள் தென்னிலங்கை அரசியலில் ஜேவிபிக்கு நாங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குறோம். அவர்களும் எங்களை மாதிரி இந்த தங்களுடைய இந்த தேசத்துக்கான ஒரு நல்ல அரசியல் கொண்டு வர வேண்டும் என்ற பேரிலே ஆயுதத்தை தூக்கினவர்கள். அவர்களோட பக்கத்துல சரிபுலைகள் இருக்கு, அது வேற. இன்றைக்கு அவர்கள் ஜனநாயகத்துக்கு வந்து பாராளுமன்ற அரசியல் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொல்றோம், நாங்களும் எங்களுடைய மக்களுக்காகத்தான் ஆயுதத்தை தூக்கிறோம். மிதவாத அரசியல் எங்களை குழி தோண்டி புதைக்குது, மேட்டுக்குடி அரசியல் தான் இலங்கையை நாசமாக்குது என்று நீங்களே சொல்றீர்கள். ஆகவே எஞ்சிய போராளிகளும் மக்களும் கொண்டு வருகிற அரசியலை ஏற்று இலங்கையின் 7 மாகாணத்தையும் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துங்கோ. 2 மாகாணத்தை தமிழ் பேசும் மக்கள்கிட்ட விடுங்கோ. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அது அவே பிரச்சனை. தமிழ் பேசும் மக்களுக்கானதா விடுங்கோ. தென்னிலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் தென்னிலங்கையில அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கோ. வடகிழக்கு இலங்கையில இருக்கிற சிங்கள மக்களை வடகிழக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், பிரச்சனை இல்லை. ஒரு சிறிய நாடு இலங்கை, தேவையில்லாம காடுகளை அழிக்காதேங்கோ, அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுங்கோ, மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாடுகளில் போய் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கோ. இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளை கொண்டு வாங்கோ, நாட்டுக்குள்ள பாதிப்பில்லாத தொழிற்சாலைகளை கொண்டு வாங்கோ, மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கோ. விவசாயம் மட்டும்தான் ஒரு தொழிலா செய்யணும் இல்லை, உலகின் பல நாடுகளில் விவசாயம் செய்யறாங்க. எங்களுடைய தேசத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விவசாய நிலங்களை மேம்படுத்தி அங்க விவசாயம் செய்யுங்க. காடழிப்பு வேண்டாம். வடகிழக்குல முஸ்லீம் சிங்கள பேர்ல குடியேற்றங்கள் வேண்டாம். தென்னிலங்கையில தமிழ் பேர்ல குடியேற்றங்கள் வேண்டாம். பௌத்தர்களுக்கு இல்லாத இடத்துல பௌத்த ஆலயம் வேண்டாம். இந்துக்கள் இல்லாத இடத்துல இந்து மதம் வேண்டாம். இஸ்லாமியர்கள் இல்லாத இடத்துல பள்ளிவாசல் வேண்டாம். கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்துல தேவாலயம் வேண்டாம். இப்படியான ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு ஜேவிபி பெற வேணும். நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு ஜேவிபி எங்களோட பக்கபலமாக நிற்கணும். தென்னிலங்கையிலே அடுத்த 20 ஆண்டுகளை நீங்கள் ஆள வேணும். வடகிழக்கை நாங்கள் இஸ்லாமிய மக்களையும் சேர்த்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். இலங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். வடக்கு கிழக்குல யார் ஆள்றது? மக்களுடைய ஆட்சி. ஜேவிபி செய்யற மாதிரி மக்கள் ஆட்சி தான் கொண்டு வரணும். இங்க புலி அடையாளம் வெள்ளி அடையாளம் ஒன்றும் கிடையாது. மக்கள் ஆட்சி. புலிகள் இயக்க போராளிகளும் இருப்பார்கள், மக்களும் இருப்பார்கள். 2 கலந்து தமிழ் புத்திஜீவிகள் நாங்கள் ஒரு பெரிய திங்க் டேங்கை உருவாக்குறதுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கான முயற்சி எடுப்போம். அதை கெடுக்க வேண்டாம் சட்ட பயங்கரவாதத்தை வச்சு.
என்றதை மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்த சுமந்துள்ளது சொல்லுவோம். உங்களுக்கு ஆற்றலும் திறமையும் இருந்தா உங்களை ஒரு தரம் கெடுக்க இயலாது. உங்களுக்கு ஆற்றலும் திறமையும் இல்லாம விட்டுட்டு ஆட தெரியாம விட்டுட்டு வேற சரியில்லைன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? இதுல நிப்பாட்டுவோம். ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு இருக்கின்றதை நாங்கள் நிரூபிச்ச நாங்கள் ஆனரவையை தூக்கி எறிஞ்ச நாங்கள் அமெரிக்க படத்தளபதியும் நடங்கினவர் இந்திய படத்தளபதிக்கும் என்னென்று பிடிச்சார்கள் ஆனரவை என்றால் கேட்டபதி. இதெல்லாம் ஆற்றல் இல்ல. இதெல்லாம் ஒரு ஆற்றல் இல்ல. இந்த கடைசியில நீங்கள் என்ன காட்ட நீங்கள் வெங்காயத்தை உரிச்சிங்கடா உரிச்சு கொண்டு போக கடைசியில ஒன்றும் இல்லை. வெங்காயத்துக்கு ஒரு ஆற்றலும் இல்லையா? நான் அந்த வெங்காய கதைக்கு வரையில நான் சொல்றேன் உருவாக்கி இருக்க வேணும். இப்ப நீங்க சொல்றதன்படி பார்த்தா நீங்க சொல்றீங்க எங்களை வெங்காயம். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட விளைவும் இல்லையா? நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் என்றால் எங்கள்கிட்ட ஆற்றல் திறமை எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு சொல்றீங்க உங்களுக்கு ஆட தெரியும். உங்களுக்கு நான் ஒரு புகைப்பட தொகுப்பு அனுப்புறேன். சரியா? உங்களுக்கு ஒரு புகைப்பட தொகுப்பு அனுப்புறேன். அதுல தமிழீழ நடைமுறை அரசியல இருந்த கட்டமைப்புகள் சம்பந்தமான விளம்பர பலகைகள் வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தமிழ் அரசியல் துறை நடுவ பணியகம், காவல்துறை நடுவ பணியகம், நீதிமன்றம், சட்டக்கல்லூரி, அது இது என்று சொல்லி எல்லாம் புதிகள் வச்சிருந்ததை அனுப்புறேன். பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அந்த விளம்பர பலகைகள் அவ்வளவு கச்சிதமாக அழகாக செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ஒரு அரசு எப்படி தமிழகத்துல இயங்குறாங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க விடுற பெரிய பிள்ளை என்ன நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு மண் குதிரையை உருவாக்கி ஆத்த கடக்க வெளிக்கிட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அடித்தளம் இல்லாமல் நாங்கள் அந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு வணிகம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்றீங்க. ஆனால் உங்கள்ட்ட ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. எங்கள்ட்ட அரசியல் கட்சி தேவை இல்லை. எங்கள்ட்ட நாடே இருக்கு. எங்களுக்கு அரசியல் கட்சி எந்த நாடு வச்சுக்கிறீங்க? பேப்பர்ல தமிழ்ல மண்டலி வச்சுக்கிறீங்களோ? ஐயா, தமிழ்ல நடைமுறை அரசு அங்க இயங்குறதா இல்லையா? நீங்க வேற தமிழ் அரசு நடத்தினீங்க. எத்தனை நாள் நடத்தினீங்க? தமிழ் அரசுக்கு யார் காசு தந்தது? 90ல இருந்து அங்கதான் நாங்களா இருக்கிறோம். 90ல இருந்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி புலிகள் இயக்க முடிவுக்கு வர்ற கடைசி நாள் வரையும் தமிழ்ல காவல்துறை களத்தில் பணியாற்றி கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு ஆர் காசு வந்தது? அந்த கட்டமைப்புக்கு ஆர் காசு வந்தது? அது நீங்கள் இயக்கிட்டீங்க. மக்கள் அமெரிக்காவிட்ட இங்கிலாந்து அரசாங்கம் உங்க வடக்கு கிழக்குக்கான சம்பளத்தை கொடுக்காம விட்டிருந்தாலே உங்களோட அந்த அரசாங்கம் 3 மாத்திரம் இல்லாமல் போயிருக்கும். அது கூட பைத்தியாரத்தனமான கதை. அங்க அரசாங்கம் நிதியை கொடுத்திருக்காட்டில் அதை அவங்க செய்திருப்பாங்களாக இருந்தால் அவங்க தமிழகத்தை அங்கீகரிச்சதாக அமையும். உங்களுக்கு தெரியுமா ஏன் கோட்டபாய உண்மையில அரசியல் அகற்றினவங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க என்னண்டு. ஓகே, முதலாவது காரணம் அவர் சீன சார்பாக மாறியது. இரண்டாவது காரணம் சிங்கள மக்களின் வாக்குகள் மட்டும் எனக்கு போதும், நான் சிங்கள மக்களின் தலைவன், இது சிங்களவர்களின் நாடு என்று சொன்னான். ஓகே, அப்படி என்ன தமிழம் சொல்றேன் அவரே சொல்லி போட்டான். இப்ப ரிஷாட் பதியுதீன் சொன்னான். ஓகே, கோட்டபாயா சொல்றான் இது சிங்களவர்கள்ட்ட நாடுன்னு சொல்லி எங்கட மக்கள் அவருக்கு வாக்கு போட தேவையில்லை, வாங்க நாங்க தமிழ் பேசுற எல்லாரும் ஒன்றாயிருப்போம் சொல்லி சொன்னாங்க. ரிஷாட் பதியுதீனத்துக்கு உள்ள போட்டான், போட்டவங்கள போட இல்லையோ? ரிஷாட் பதியுதீனத்துக்கு உள்ள போட்டவங்கள போட இல்லையோ? இப்ப பார்த்தாங்க புலிகள் போராடி கொண்டிருந்த புலிகள்கிட்ட இருந்து நாங்கள் பறிச்சு தமிழகத்தை ஒரே இலங்கையை நிறுத்தி போட்டிருக்கிறோம். அமெரிக்காவில இருந்து உலக வல்லரசு சொல்லி கொண்டு நாங்கள் இந்த முட்டாள் பைத்தியாரன் நாட்டை 2ஆ பிரிச்சு போட்டு நிற்கிறான். தமிழ்ல ரசிபுரம் நாங்க சொல்லி விட்டு அவங்க ஆணுமன்ற எல்லாமே கொண்டு பைத்தியாரன் கொண்டு வாட ஆறாங்களையே தூக்கிடா இவரு வேற ஒரு 3வது தரப்பை கொண்டு வாண்டாங்க. வாராக்கு ஒரு தரப்பும் இல்லை. தேசிய மக்கள் சக்தி ஒன்றை உருவாக்குவதற்கான புரோபகண்டா எங்க இருந்த உருவாகிறது? முல்லைமதிக்கு போவடிச்சு கதைச்சவன் யார்? எனக்கு அவனை முன்பின் தெரியாது. தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அரசியல் கோட்டபாய ஆட்சியில் இருக்க கதைக்கிறாங்க. எங்களோட தூக்கி அறிய போறாங்க கோட்டபாயாவை. இந்த மாதிரி கோட்டபாயா தேவையில்லை நாட்டுக்கு. அவன் நாட்டை 2ஆ பிரிக்கிறேன் கேட்கிறான். சிங்களவர்கள் மட்டும்தான் எனக்கு வாக்களிக்க வேணும், சிங்களவர்கள் மட்டும்தான் எனக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள், தமிழர்கள் வாக்களிக்க இல்லை. எனக்கு வாக்களிக்காத தமிழர்களை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் அவர்களை தனிய போகணும். எந்த மாதிரி சேர்ந்து சொல்லிய கேட்கலாம். டிவோர்ஸ் புதுசா ஒரு சொல்லிய கேட்டுக்கொண்டு என்னோட சேர்ந்து வாழ வந்திருக்கோம். நான் இப்ப ஃபேமிலிக்காரன். இந்த அரசியல் அனுபவிச்சோம். இந்தியா அனுபவிச்சதா, அமெரிக்கா அனுபவிச்சதா? உங்களுக்கு நீங்க ஊடகவியலாளர் சொல்றீங்க கோட்டபாயா வெளியேறினதுக்கான 2 பிரதான காரணங்களை சொல்லும் கொண்டு கேட்டா பதில் இல்ல. எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்ல. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முல்லைமதிக்கு எல்லாம் தெரியாது. அது நீங்கள் எப்படி எல்லாரும் இன்டர்பிரேட் பண்றீங்கன்றத பொறுத்தது. நான் கற்ற அரசியல் நான் பாக்குறதுக்குள்ளால என்னுடைய இனம் சார்ந்து நான் அக்கறையாக 24 மணித்தியாலும் அதை பாக்குறதால எனக்கு தெரிஞ்ச அளவு விஷயம் சில உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப தமிழ்நாட்டியா கொண்டு வந்த இந்த புறப்பகண்டா எனக்கு உண்மையை சத்தியமா நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா அப்படி ஒன்று வருதுன்றாங்க, அப்படி அனுப்பி வைக்கிறாங்க, இங்க வந்திருக்கு. ஆனா இது என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் அதுக்குள்ள வாங்கி இன்னும் பாக்குறதுக்கான நேரம் எனக்கு வரையில்லை. சில இன்றைக்கு பின்னரம் நாளைக்கு தான் அதை போய் பார்ப்பேன்.
அதுல இந்த இன்டர்வியூ வந்தாலும் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு ஒன்று தெரியான்றதுக்காக நீங்கள் சின்னவனும் இல்ல, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருந்ததுக்காக நான் பெரியவனும் இல்ல. நான் ஒரு எறும்பின் வாய், என் வாய்க்குள்ள அடங்கக்கூடியதுதான் அடங்கும். நான் சொல்றேன், நான் மட்டுமே அல்ல தலைவர் பிரபாகரன் சொன்னவர், இங்க நான் மட்டும் இல்ல போராட்டம், நான் இயக்கத்துக்கு தலைவர். தலைவர் என்ற இடத்துல இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யக்கூடாது கடைசியா தலைவர் எங்களுக்கு சொன்னவர். நாங்களே எங்கிட்ட தலைவரை கும்பிடுறோம், ஏன் ஒரு கோயில் கட்டணும் பிரபாகரன் சொல்றோம். மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பிரபாகரன் அண்ணனுமோ தான், தம்பியுமோ தான், தலைவனுமோ தான், கண்ணனுமோ தான், மன்னனுமோ தான் நான் பாட்டுவதுன்னா எனக்கு அப்படித்தான் தெரியும். நீங்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க புறம்பாக அதுக்கு எதிராக கருத்தை வச்சு கொண்டிருக்கோம். அது உங்களோட கருத்து, இது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட சுமந்திரன் மீதோ அல்லது சாணக்கியன் மீதோ எங்களுக்கு வெறுப்போ கருப்போ ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய அரசியல் தமிழினத்துக்கானதாக உண்மையில் இருந்திருந்தால் சம்பந்தன் செய்த தவறை சுமந்திரன் சரி செய்திருக்க வேண்டும். எப்படி? தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்க. பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கு சங்கு கூட்டணி தயாராக வந்த போது அதுக்கு எதிராக வந்து மேடை போட்டு பிரச்சாரம் செய்து அர்ஜுனாவை கொண்டு களத்துல இறக்கி பொது வேட்பாளரை தோற்கடித்த செயலை செய்யறதுக்கான களச்சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவன் யார்? போராளிகளை சிறையில ஒன்றே தள்ளினவன் யார்? சட்ட பயங்கரவாதத்தின் மூலம் தமிழரசு கட்சியின் தலைவனை முடக்கினவன் யார்? சட்ட பயங்கரவாதத்தின் ஊடாக கட்சியின் செயலாளர் என்ற அடிப்படையில் எனக்கு விளங்கல. ஒரு ஆளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிற சட்ட பயங்கரவாதமா? ஒரு ஆளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிற தவறுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிற சட்ட பயங்கரவாதம். அது சட்ட பயங்கரவாதம் என்று நாங்க சொல்ல இல்லை. சுதந்திரன் என்ன செய்தவர்? கட்சியுடைய அரசியல் தெரிவில கட்சி உறுப்பினர்கள் தெரிவு செய்ததுல ஏதோ பிரச்சனை என்று கேஸ் போட்டார். அது அவர்களுடைய கட்சியின் உள் விவகாரம். மண்ணாங்கடிக்கு தேர்ந்தெடுத்த தலைவனுக்கு கையை தூக்கி பிடிச்சு நாங்கள் வெளியே மண்டபத்துக்கு வெளியே வந்து மக்களுக்கு சொன்னியா சொல்ல இல்லையா? ஸ்ரீதரன் தலைவராக தேர்ந்தெடுத்த நாங்கள் சேர்ந்து சுதந்திரனோட செயற்படுவோம் சொன்னியா இல்லையா? சொன்னார். கட்சியை சேர்ந்தவங்க எப்படி கொண்டு போய் நீ ஒரு கட்சியின் ஒரு வல்லமை மிக்க தலைவனாக இருந்தால், ஒரு சட்ட ஆலோசகனாக இருந்தால், நீ ஒரு திறமையானவனாக ஆளுமை மிக்கவனாக இருந்தால் நாங்கள் சொல்லி போட்டோம். ஸ்ரீதரன் தலைவராக நாங்கள் கட்சி ஏற்றிருக்குது, நாங்கள் ஸ்ரீதரனுக்கு செயல்படணும்னு சொல்லிக்கலாமே. உனக்கு செயலாளர் பதவியை தரையில் என்ற ஒண்ணுதானே நீ அதுக்கு எதிராக வந்த. நீ சம்பந்தனை வச்சுக்கொண்டு அரசியல் செய்த மாதிரி, சம்பந்தன் சிவசிதம்பரத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்த மாதிரி கலைக்க விடுங்க செய்த மாதிரி தமிழினத்துக்கு குளிவரைக்கிறவங்க கூட துரோக அரசியலை செய்யறதுக்கு ஸ்ரீதரனை ஒரு பகடக்காயாக முடியாது என்ற பொழுது நீங்கள் அவனை முடக்கினீங்க. இதுக்கு பேர் தான் சட்ட பயங்கரவாதம். இன்றைக்கு சாணக்கியனை கொண்டு நீங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் என்று சொல்றீர்கள். பாராளுமன்ற குழு தலைவராக வரலாற்று சாணக்கியனுக்கு என்ன துப்பு இருக்குது? அவன் எங்க இருந்து வந்தவன் என்று உண்மையான ஆதாரங்கள் எடுத்து, வீடியோக்கள் எடுத்து, அவன் விட்ட குரல் பதிவியை எடுத்து, ஆஸ்திரேலியாவில் என்ன செய்தவன் என்ற ஆதாரங்கள் எடுத்து வெளியில கொண்டு வருவதற்கு எதிராக இலங்கை நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறீர்கள். சட்ட பயங்கரவாத விளைவில் மண்ணாங்கட்டி ஆகி இதுக்கு பேர் ஜனநாயகம். அவை கட்சிக்குள்ள அவை குத்து. எனக்கு இதுல சுமந்திரனை காப்பாற்ற வேண்டுமோ சாணக்கியனை காப்பாற்ற வேண்டுமோ அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்களோட வீட்டுக்குள்ள குத்துப்படுங்க. ஊடகத்துக்கு முன்னால் நீங்க வரக்கூடாது, மக்களுக்கு முன்னால அவைண்ட பிரச்சனை. அதெல்லாம் நீங்க சொல்லிடாதானே, அது அவைண்ட பிரச்சனை, அவைண்ட கட்சி அவைண்ட பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்டா, நீங்கள் ஒரு 30-40 வருஷமா போராடி அந்த கட்சியை வச்சுக்கொண்டே இழுபட்டு கொண்டு திரும்பீங்க. அது 2009 முடிஞ்சு. 2009 முடிஞ்சு. சரி, அதுக்கு பிறகுதான் நீங்கள் திருந்துவீர்கள் பார்த்தா திருப்பியும் அதே கட்சிக்குள்ள போய் நின்று கும்மி அடிக்கிறீர்கள். அதுக்கு பிறகு அந்த கட்சி துரோகம் என்றால் உங்களுக்கு தேவையான ஆட்களை அந்த கட்சியில இருந்து தூக்கி வெளியில கொண்டு வந்து நீங்கள் உங்களோட அரசியலை நடத்துங்க. அதை செய்ய மாட்டேன் என்றீர்கள். வாழ்த்துக்கள் ஊடகவியலாளரே, நீங்கள் அழகாக கேட்கிறீர்கள். மக்களுடைய கருத்தை நீங்கள் மக்களுடைய கேள்வியை கேட்கிறீர்கள், வாழ்த்துகிறோம். நாங்கள் என்ன சொல்றோம், எப்போதும் பண்பாக அன்பாக தமிழ் அறப்படி நாங்கள் படிப்படியா தான் எல்லாம் செய்வோம். நாங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? ஒரு பேராசிரியர் என்று சொன்னவர், இந்த பால்படுவாங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் ஒரு 4 சைன குப்பியை போட்டு சோத்தை கொடுத்தவங்களை முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தான் பாடும். 90ஆம் ஆண்டு ஒரு எல்லோரும் மதிக்கிற சிவராமன் எங்களுக்கு என்ன சொன்னவர் கூப்பிட்டு, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியா கையாளுங்கோ. உங்களோட சகோதரங்கள்லாம் மற்ற இயக்கத்தில் இருக்கிறவங்க கூண்ல கைதிகளா வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்தியன் கூட்டி கொண்டு சிங்களவனுக்கு பின்னால விட்டுட்டான். அவங்க அவ்வளவு பேருக்கும் பொதுமன்னி பரவிச்சு போட்டு அரசியல் ஒரு கூட்டணியை உருவாக்கி போட்டு நீங்கள் ஒரு மக்கள் முன்னணியை உருவாக்கி வச்சுக்கிறீங்களானே. மக்கள் முன்னணியின் தலைமையில பாராளுமன்றத்தை பொறுப்படுங்கோ. மக்கள் வெள்ளை வேட்டி கண்ணர்களை அடித்து விரட்டி விடுவார்கள். நீங்கள் போராடுறதுன்னு அர்த்தம் இருக்கும், பாராளுமன்ற அரசியலும் அர்த்தப்படும். இந்த பாராளுமன்றம் ஈழத்தமிழர்களுக்கு அநியாயம் செய்கிறது என்றதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய ஆயுத போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் பெறும்.
இதை நீங்கள் செய்யுங்கோ, போய் மாத்தியாண்டைக்கு சொல்லு சின்னவான்னு சொல்லி நான் வந்து சோராம் வந்து எனக்கு சொன்ன விஷயத்தை நான் வந்து மாத்தியாண்டைக்கு போய் சொன்னேன். இந்த வெள்ளவாட்டி கண்ணர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன கற்பனையில இருக்கிறார்கள்? அன்றைக்கு நித்யானந்தம் சொன்ன மாதிரி தமிழரசு கட்சி சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துற காலத்தை வச்சுதான் இன்றைக்கும் பாக்குறாங்க. அவங்க சத்தியாகிரக போராட்டம் செய்து அந்த குப்பை அரசியலுக்கு போறோம்னா காசி ஆனந்தன் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்து புலிகளுக்கு பாட்டு எழுதினவர். வாருங்கள் புலிகளை தமிழீழம் காப்போம், வாழ்வா சாவா ஒரு கை பார்ப்போம் எங்க பாட்டு எழுதினவர், எத்தனையா பாட்டு எழுதினவர். புலிகளுக்கு பின்னால் நின்று நெருப்போடு என்னடா விளையாட்டு, உன்னை யார் என்று நினைத்தான் யார் என்று காட்டு, விடுதலை புலியை எனக்கு தெரியும், அவன் விழிகளில போதும் நெருப்பு எரியும். எழுதினவர் யார்? இந்த தமிழரசு கட்சியிலிருந்து வந்த காசி ஆனந்தன். சத்தியாகிரக போராட்டத்தில் இருந்து சிறையில் இருந்த காசி ஆனந்தன், இதே சத்தியாகிரக போராட்டங்கள்ல இருந்து சிறைக்கு போன சம்பந்தன் இலங்கை அரசோடு ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து வச்சுதான் ஐயா வெளியில வந்தான். மறக்க சொல்லு பாப்பா, நீ தமிழரசு கட்சிக்காரனுக்கு வந்து மறக்க சொல்லு பாப்போம். அப்ப அரசாங்கத்தோடு உடன்படிக்கை செய்த நீ தமிழருக்கு அப்புறம் அரசியல் செய்ய முடியும்? நீ உன்னுடைய சட்ட படிப்பை படிக்கிறதுக்காக நீ அரசாங்கத்தோடு உடன்படிக்கை செய்தவன் எப்படி தமிழர்களுக்காக செயற்படுவாய்? நிபந்தனையோடு ஒருவன் விடுதலை செய்யப்படுறான், நாட்டுக்கு வெளியில போடணும் என்று சொல்லி விடுதலை செய்யப்படுறான், வெளியில வந்துட்டாரு. நித்யானந்தம் ஒரு ஆளு சொன்னார், அவர் வந்து தமிழர்களுக்காக அரசியல் செய்யறார். ஏனென்றால் அவர் தான் பிறந்த மண்ணை விட்டு நிர்பந்திச்சு கலைக்கப்படுறார். தன் மக்களுக்காக பேசியதுக்காக, தன் மக்களுக்காக செயல்பட்டதுக்காக அவன் போராடலாம். நீ அரசாங்கத்தோடு உடன்படிக்கை செய்து போட்டு என்னடா கதைக்கிறாரு? இன்னைக்கு நாளைக்கு மில்லமதி கொழும்பில வேணுண்டு ஏவிபியோட கையை கொத்து கொண்டு தமிழர் தேசிய அரசியல் பேசலாமா? பேசினா அதுக்கு அர்த்தம் இருக்குமா? 50,000 மாவீரர்கள் தியாகம் பற்றி பேசுறோம். மில்லமதி போய் கொழும்புல இருந்து 5 லட்சத்து ஹோட்டல்ல இருந்து கதைக்கலாமா? இன்றைக்கு அதுக்கான காலம் வந்தா மில்லமதியும் வருவான், அது வேற. அதுக்கான காலம் வந்தா அப்ப பார்ப்போம். அப்ப நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க தயாராகுங்க, அதை முதல் செய்யுங்க. அதை நீங்கள் செய்யல, நீங்கள் தமிழின துரோகம் செய்கிறீர்கள் நாங்கள் நிரூபி சொல்றோம். நீங்கள் பிறகு காய்ச்சி கொண்டு திரும்பி சுமந்திரன் நாளைக்கு செத்து போவான் ஐயா, எங்களோட தலைவர் கேட்டவர். நான் நாளைக்கு மண்டியை போட்டேன் இயக்கத்தை பிடிக்க விட்டு ஓடி கூட கேட்டவர். அவன் இருக்கிற பொறுப்பிலே அவன் வேலையை சுதந்திரமா செய்ய விடுங்கன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் தலைவர் சொன்னார். ஒரு பொறுப்பாளர், ஒரு கெட்டிக்கார பொறுப்பாளருக்கு எதிராக ஒரு புறப்பகண்டா கொண்டு வந்த போது சும்மா ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு பற்றி இங்க குறை சொல்லி இப்படியான செயற்பாடுகளை குழப்பற வேலையை விடுங்க. நாளைக்கு நான் கூட வீரச்சாவடையலாம், நான் வீரச்சாவடைஞ்சு இந்த இயக்கத்தை எப்படியே விடுப்ப போறீர்கள் இல்லை என்று கேட்டவர் தலைவர். ஆனா இன்றைக்கு 2009 பிறகு தெருவில் நிற்கிறோம் நாங்கள் பரதேசியர். தலைவர் மீது குறை சொல்லி கொண்டு வந்த வேலை இல்லை. அவர் சத்தியாத்தான் எல்லாம் சொன்னார். சண்டைக்கு போற போராளிகளுக்கு என்ன என்னவர்? நிதானமா சண்டை பிடிங்க, சும்மா பாஞ்சு கொண்டு போறீங்களோ மாயை கட்டி கொண்டு வருவீர்கள். அதை உரைகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு அல்லது நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு எங்கள் இனத்துக்கு ஏற்பட்ட அழிவுகளை பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு அதை மட்டும் வச்சுக்கொண்டு விமர்சனங்களை செய்யறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. ஜெயபாலன், நான் திரும்ப சொல்றேன், விடுதலை புலிகள் இயக்க எஞ்சிய போராளிகள் ஆகிய நாங்கள் 2 முயற்சி எடுக்கிறோம். மக்களோடு கலந்து அரசியல் 2 கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். பல காரணங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று வரும், அல்லது ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம். கூட்டணி உருவாக்கினா கூட்டணியை யாப்பு எழுதித்தான் உருவாக்குவோம். யாப்புக்கு கட்டுப்படாமல் நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் வெளியில போவார்கள். இந்த மக்களுக்கான அரசியலை ஒரு தேசிய அரசியலாக, ஈழத்தமிழ் தேசிய அரசியல் ஒன்றை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி ஒன்றை செய்கிறோம். இதுல அனைத்து போராளிகளும் நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய இறுதி முயற்சி. எங்களோட மக்களுக்காக நாங்கள் வாரம், வண்டியை தள்ளி கொண்டு வாரம், குண்டியை தள்ளி கொண்டு வாரம், வயது போட்டது ஒரு காலை தள்ளி கொண்டு வாரார், ஒரு காலே இல்லை. இந்த அவமதிப்பு வேலைகளை வந்து செய்ய வெளிக்கிடுவீங்களாக இருந்தால் நாங்கள் பிறகு மனிதர்களாகவே இருக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய இனம் சீரழிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால நாங்கள் எங்களை போராளிகளை அரசியலுக்கு இறக்கிறோம். நீங்கள் உருவக்கேதி செய்வீங்களா இருந்தால் நாங்கள் அதுக்கு புறம் மனுஷர்களாக இருக்கோம். இதை பொது வழியில நான் சொல்றோம். நீங்க அதுக்கு என்ன பெருமை கொடுத்து கொள்ளுவோம். நீங்கள் ஒரு தனியான ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க போறீங்க? உருவாக்க போறோம் இல்லை, உருவாக்குறதுக்கான வேலையெல்லாம் நடந்து அதுக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அல்லது இருக்கிற கட்சிகள்ல உங்களுக்கு சார்பான ஆட்களை கொண்டு வந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவீங்க? இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. அந்த செயற்பாட்டோடு நான் சம்பந்தம் இல்லை. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற போராளிகள் அவர்கள் தந்த தகவல் இதுதான். மதி இப்படி 2 முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது சார்ந்த சில விடயங்களை பொது வழிக்கு சொல்லும், மக்களுக்கு தெரியட்டும். மக்களையும் போராளிகளும் தமிழ் இந்தியாவுடைய நடவடிக்கை அதெல்லாம் எனக்கு தெரியாது. எது என்னன்னு எனக்கு தெரியாது. வந்த அப்புறம் பார்ப்போம். ஓகே, நினைக்கிறேன் நீண்ட உரையாடல். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.